மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை பற்றி குறிப்பு, ஏன்னா அவர் ஐயா எவ்வளோ நாளாக மன்றத்தில் இருக்கார், என்ன செய்ய மக்கள் சேவையில் எப்படி இருக்காருன்னு சொல்லும்போது, இன்றைக்கி அவர் சிந்தனை விருந்தளிக்கும் தலைப்பு ஆண்டவன் கணக்கு. 94ஆம் ஆண்டு தீட்சை பெற்றுள்ளார்கள். 2ஆம் ஆண்டிலிருந்து ஆசிரியர், 2017ஆம் ஆண்டிலிருந்து பேராசிரியராக தொண்டு செய்தவர்கள். 24 வருடம் மனவளக்கலை அனுபவம். படிப்பு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், யோகாவில் BA. சிறுமுகையில் அமைந்துள்ள மறுவாழ்வு மையத்தில் உள்ள அன்பர்களுக்கு தினசரி 1 மணி நேரம் மனவளக்கலை உடற்பயிற்சியை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். 2000 ஆண்டிலிருந்து கடந்த 24 ஆண்டுகளாக வெளியூர் மன்றங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று மனவளக்கலை யோகாவை இன்று வரை முழு நேர பணியாக செய்து வருகிறார்கள். அவர்கள் பணி சிறக்க நாமும் நமது மன்ற அன்பர்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். எனவே ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்து வரவேற்று பேச அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பு. அன்பார்ந்த பவானி அறிவு திருக்கோயிலின் தலைவர் அவர்களுக்கும், பொறுப்பாளர் உதயகுமார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும், இந்த சிந்தனை உரையை ஆர்வத்தோடு கேட்க வந்துள்ள இருபால் அன்பர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயா எனக்கு அளித்த தலைப்புங்க ஆண்டவன் கணக்கு. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நியதி, அப்போதைக்கு அப்போதை அளிக்கும் சரி விளைவு, எப்பொழுதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். சாமிஜி ஒரு 4 லைனில் அதைய சுருக்கிட்டாருங்க. கணக்கு என்றாலே நம்ம சாதாரண ஒரு கணிதத்தில் பார்ப்போம். ஒரு தொடக்கம் இருக்கும், ஒரு சரியான ட்ராக்கில் போனால் தான் முடிவு சரியாக அமையுங்க. அதான் கணக்கு, அதான் கணிதம். ஒரு இடையில கொஞ்சம் பிசகுச்சுன்னு வைங்க, முடிவு கிடைக்காது. அதே தான் ஐயா அந்த தலைப்பை சூஸ் பண்ணி இறைவன் ஒரு கணக்கு வச்சு நம்மளை ஆரம்பித்து விட்டுருக்காரு. நம்ம அதே ரூட்டில் போய் நம்முடைய வாழ்க்கையுடைய நிறைவை முடிவு செய்யணும். அது என்ன ரூட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா தான் அந்த ஈவு மீதி கரெக்டாக வரும். அப்போ அந்த ரூட் என்ன அப்படிங்கிறது பார்க்கறது தான் இன்னைக்கு உரிய சிந்தனைங்க. அப்போ கணக்கு என்றால் ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விதிங்க. அதான் கணக்கு. கணிதம்னா ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதனால தான் அதுக்கு ஒரு ஆரம்பம், ஒரு தொடக்கம், இடையில அந்த ஒரு வழிமுறை, இறுதியா அந்த முடிவுங்க. அதே போல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களும் ஒரு குறிப்பிட்ட இயக்க நியதிக்கு உட்பட்டு ஆரம்பித்து தொடர்ந்து இறுதியாக முடிவடைகிறது. எல்லாம் வல்ல இறையாற்றல் தன்னுடைய தன்னிருக்கத்தினாலே ஏற்பட்ட ஒரு முதல் அசைவு தான் இறை துகள் அப்படின்னு சாமிஜி நமக்கு அழகா காமிக்கிறார். இறைவனுடைய முதல் அசைவு. அந்த இறை துகளுடைய கூட்டுனால ஏற்படக்கூடியது விண். விண்ணுடைய சேர்க்கையினால் ஏற்படுவது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் வருவது உலகம், பேரண்டம், நட்சத்திரங்கள், சூரியன்கள். எந்த ஒரு இடத்தில் 5 பூதங்கள் ஒன்றை கெடுக்காமல் சரியான விகிதாச்சாரத்தில் அமைகிறதோ அந்த இடத்தில் முதல் உயிரினம் தோன்றுகிறது. அந்த முதல் உயிரினத்திலிருந்து 2, 3, 4, 5, 6 இறுதியாக பூத்த ஒரு மலர் தான் இந்த மனிதன்.
இப்போ இதுவும் ஒரு கணக்கு தாங்க, இது ஒரு ப்ராசஸ். அப்ப அந்த ப்ராசஸ் படி இயற்கை மனிதனை உருவாக்கி இருக்கிறது. அப்ப மனிதனால ஒரு முடிவு கிடைக்கணும், ஒரு தீர்வு கிடைக்கணும், மீதி ஜீரோ வரணும், ஈவு கரெக்டா மீதி ஜீரோ ஆகணும். அதை நம்ம சப்ஜெக்ட் படி நம்ம பார்க்க போறோங்க. இறைநிலை சாமிஜி சொல்லுவாருங்க, இறைநிலை ஏன் சாரி சாமிஜி இல்லைங்க, அன்பர்கள் சாமிஜிட்ட கேட்பாங்க, சாமிஜி இறைநிலை சும்மாவே இருந்திருக்கலாம்ல, அது சும்மா இருந்திருந்தா எங்களுக்கு இத்தனை பஞ்சாயத்து இல்லையே, அது ஏன் தன்னு இருக்கணும், அது துகளா வரணும், கடைசியில் மனிதனை பாவம் சேரணும், நான் கஷ்டப்பட்டு அதை பாவத்தை கழிச்சு மறுபடியும் ஏன் சுத்த வழிக்கு போகணும், அது சும்மாவே இருந்திருந்தா எனக்கு வேலை மிச்சமே அப்படின்னு கேட்கும் பொழுது சாமிஜி அதுக்கு ஒரு இரு வகையான தீர்வுகளை சொல்றாரு, காரணங்களை சொல்றாரு. ஏன் இறைநிலை வரணும் அப்படின்னா அதோடைய இயல்புங்க, அது ஒரு பிளான் பண்ணி வரலைங்க. அந்த முதல் தன்மாற்றம், முதல் இயக்கம் அதோடைய பிளானிங் கிடையாது, இயல்பு, தன்னுடைய இயல்பான இறுக்கத்தினால் ஏற்பட்ட ஒரு விளைவு தான் துகள். இதுக்கு சாமிஜி ஒரு 3 கான்செப்ட் சொல்லுவாருங்க. அதாவது தன்னியக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம்னு சொல்லுவார். அது ஏதோ ஒரு இடத்துல சில இடங்கள்ல சொல்லியிருப்பாரு. இந்த தன்னியக்கம் என்பது இயல்பு, தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இது தன்னியக்கம் என்பது இயல்புங்க. அந்த தன்னி இயக்கத்திலிருந்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு தொடர் இயக்கம் வரும், அதுதான் இறைத்துகள். அதற்கு மேல பாத்தீங்கன்னா அந்த இறைத்துகள் இன்னொரு இறைத்துகளோட இன்னொரு துகளோட சேரும் பொழுது ஒன்றுக்கொன்று கலவை ஏற்பட்டு ஒரு புது வகையான இயக்கங்கள் ஏற்படும். இதற்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பிரதிபலிப்பு இயக்கம். அப்ப இந்த இயக்கத்துப்படி விண்ணிலிருந்து பஞ்சபூதங்கள் தோன்றி, பஞ்சபூதங்களிலிருந்து உயிரினங்கள் தோன்றி இறுதியாக மனிதன் நிற்கிறான். ஆரம்பத்தில் சாமிஜி இறைநிலைக்கு ஒரு 2 கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லுவாருங்க. இப்ப 4ன்னு சொல்றாரு கடைசியாங்க. பட் முதல்ல அவர் சொன்னது 2 கேரக்டர் சொல்லுவார். வேகம் விவேகம்னு சொல்லுவாருங்க. வேகம் விவேகம் அதோடைய பிரிச்சு பார்க்கும் பொழுதுதான் அது 4 கேரக்டரா மாறுது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். அப்ப அந்த வேகம், தன்னிறுக்கத்தினால் இருந்த அந்த வேகம் ஒரு துகளா மாறும் பொழுது அந்த துகளை சரியான இயக்கத்தில் கொண்டு போகணும், அதுக்கு பேர் விவேகம். கொஞ்சம் அப்படியே கூடையே வாங்க. அந்த விவேகம் இப்பொழுது இறைநிலையுடைய இயக்கத்தினால் ஏற்பட்ட அந்த துகளில் 2 ஒன்று. அந்த இறை துகள்ல பாத்தீங்கன்னா வேகமும் உண்டு, விவேகமும் உண்டு. அப்போ இறைநிலையிலிருந்து வந்த துகள் வந்தாச்சு, திரும்பவும் அது முடியும் பொழுது அந்த வேகமும் விவேகமும் இறைநிலையா மாறணும், மாற வேண்டும். மாறும் பொழுதுதான் அந்த கணக்குப்படி அந்த மீதி ஜீரோ வருங்க. அப்படி மாறவில்லை என்றால் கணக்கு பாதியிலே நின்றும். ஈவு மட்டும்தான் பாதி வந்திருக்குங்க, மீதி ஜீரோ வராது. அப்ப ஜீரோவுக்கு கொண்டு வந்தா மட்டுமே அந்த கணக்கு முடிவடையுதுன்னு அர்த்தங்க. கொஞ்சம் டெப்தா போலான்னு நினைக்கிறேன், அப்படியே கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா புரியும். ஒரு மழை நீர், மேகத்திலிருந்து மழை நீர் வருகிறது. மழை நீர் வந்த உடனே அது எந்த இடத்தில் எத்தனை முறை ஓடினாலும், எத்தனை முறை அந்த அணை கட்டி வைத்தாலும் இறுதியாக கடலை சென்று அடையும் பொழுது அந்த இடத்துல கணக்கு முடிகிறது, ஆரம்பித்த கணக்கு முடிகிறது. இடையில அந்த அணை கட்டும் பொழுது சாமிஜி சொல்லுவாருங்க, அந்த தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குங்க, அந்த அணைய தள்ளிட்டு இருக்கும், அது நிக்கலைங்க. நம்ம நினைக்கிறோம் டேம் கட்டி வச்சுட்டோம் தண்ணி நிக்குதுன்னு நினைக்கிறோம், பட் தண்ணி அந்த அணையை தள்ளிட்டு இருக்கும். எங்க போறதுக்குங்க? கடலை நோக்கி செல்வதற்கு. அந்த கடலில் சென்று அடையும் பொழுது அந்த கணக்கு முடிகிறது. அப்ப மலையிலிருந்து ஆரம்பித்த அந்த கணக்கு, மேகத்திலிருந்து ஆரம்பித்த அந்த கணக்கு, அதான் கணக்குடைய ஆரம்பம். இடையில சில அந்த ஸ்டெப்ஸ்
எல்லாம் அந்த நம்ம மேக்ஸில் போடுற மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துங்க. இறுதியில் அந்த மீதி வந்து 0 ஆகும் பொழுது கடலை சென்று அடைகிறது. 0ன்னா சுவாமி சொல்லுவார், பூஜ்ஜியம்னு சொல்லுவாருங்களே அடிக்கடி, பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யர் அப்படி என்றால் சமப்படுத்தப்படுகிறது, நிறைவாக மாறுகிறோம். அப்போ ஒரு இயக்கம் நிறைவாக மாறும் பொழுது அது 0. பட் எல்லா இயக்கங்களும் எதில் ஸ்டார்ட் ஆகுதுங்க? சரி, எல்லா எண்களும் 0ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல நம்முடைய இயக்கம் கணக்கு ஸ்டார்ட் ஆகிறது 0ல தான், இயக்கம் வருகிறது இறுதியாக 0வாக மாற வேண்டும். அப்போ அந்த தண்ணீர் கடலுக்கு செல்லும் பொழுது 0 ஆயிடுச்சு. இப்போ இறைநிலையிலிருந்து 2 இயக்கம் வந்துருச்சுங்க, வேகம் விவேகம். இந்த வேகம் விவேகம் வந்து 0 ஆகணும். எந்த இயக்கத்துக்கு அது சென்றாலும் அது 0 ஆகும் பொழுது மீண்டும் சுத்த வெளியாக மாறுகிறது. அப்ப வேகம் என்பது ஒரு இயக்கம். ஒரு சூரியன் வைங்க, விண் துகள் வந்துருச்சு, சாமி சொல்லுவாருங்க, அந்த இறைத்துகள் சேர்ந்ததெல்லாம் விண்ணுக்குள்ளாக இறைத்துகள் சுழன்று கொண்டு இருக்கிறது. இப்ப அந்த இறைத்துகள் மீண்டும் சுத்த வெளியில் கரைந்து சுத்த வெளியாக மாறுகிறது. அப்பொழுது அந்த இறைத்துகளுடைய கணக்கு முடிவடைந்து விட்டது. பட் விண்ணோட கணக்கு முடியலைங்க. அப்ப அந்த விண் எப்பொழுது அந்த முழுமையாக அந்த இறைத்துகள் கரைந்து செல்லும் பொழுதோ அப்பொழுது அந்த விண் கணக்கு முடிவடைகிறது. இப்படி ஒவ்வொரு இயக்கத்திலையும் இயற்கை, அந்த இறைவன் ஒரு கணக்கு வைத்து கொண்டு அந்த பொருளை இயக்கி வருகிறார். இப்பொழுது விண் என்னவா மாறுதுங்க? 4 போதமாக மாறி ஒரு பூமி மாறுதுன்னு வைங்க. இப்ப பூமியோட கணக்கு முடியணும். ஆண்டவனுடைய கணக்கு வந்துங்க, அந்த பூமியில ஒரு கணக்கு வச்சிருக்காரு. அந்த பூமி சேர்ந்துருச்சுங்க, விண்ணெல்லாம் சேர்ந்து பூமியா மாறிடுச்சு. இப்ப பூமி மறுபடியும் சிறிது காலம் கழித்து என்னவாக மாற வேண்டும்? சுத்த வெளியா மாற வேண்டும். இப்போ சுத்த வெளியா மாற வேண்டும் என்றால் பூமியில இருக்கிற அந்த விண் துகள் எல்லாம் கரைந்து இறுதியாக அந்த இருட்டுங்கிற நிலை வரும் பொழுது அது கணக்கு முடிவடைகிறது. அந்த பூமிக்கு ஒட்டிய ஆண்டவனுடைய கணக்கு முடிகிறது. இப்ப இறைத்துகள், இப்ப விண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு இறைத்துகள் வெளியில வந்து கரைந்து விட்டு சுத்த வெளியாக மாறிவிட்டால் அந்த இறைத்துகளுடைய கணக்கு முடிந்து விட்டது. அதே போல விண் எப்பொழுது எல்லா துகளும் கரைந்து விண் எப்பொழுது எம்டி ஆகிறதோ அப்பொழுது விண்ணுடைய கணக்கு முடிந்து விட்டது. அதே போல பூமி, பல கோடி விண்கள் சேர்ந்து பூமியா இருக்குங்க. அப்ப பூமியோட கணக்கு எப்ப முடியும்? பூமி அதில் உள்ள விண்கள் எல்லாம் கரைந்து பூமி சுத்தவெளியாக மாறும் பொழுது பூமியுடைய கணக்கு முடிகிறது. இப்ப பூமியுடைய அந்த கோள்களுடைய அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சூரியன். கோள்கள் என்னவா மாறுங்க? சூரியனாக மாறும். சூரியனா மாறித்தான் எம்டி ஆகுங்க. எடுத்த உடனே கோள்கள் வந்து அழியாது. ஒவ்வொரு கோளிலும் மத்தியில் என்ன இருக்குங்க? ஒரு நெருப்பு குழம்பு இருக்கும். அந்த குழம்பு என்ன பண்ணும்? வெடிச்சு 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரியும், எந்த பொருள் சுழன்றாலும் மையத்தில் சுழலாத ஒரு பொருள் இருக்கும். இத்தனோடு இருக்குன்னு வைங்க, சுமார் ஒரு அஷ்யமுக்கு, அதுதான் சுத்தவெளி. அப்ப அந்த சுத்தவெளியிலிருந்து அந்த வெடிப்பு ஏற்பட்டு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு கோள்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அணு வெடித்து வெடித்து அழிந்து அழிந்து செல்லும் பொழுது இறுதியாக அந்த மத்தியில இருந்த அந்த நெருப்பு குழம்பு அடுத்த ஸ்டேஜ் அந்த கோள்களுடைய முழுவதும் பரவிவிடும். இது அடுத்த நிலை சூரியனா மாறுதுங்க. கோள்களுக்கு மத்தியில் ராகு கேது கிடையாது. கருப்பு அலைன்னு சொல்றாருல சுவாமிஜி, கருப்பு காந்த அலை, அது கோள்களுக்கு மத்தியில் வராதுங்க. சூரியன்களுடைய மத்தியில மட்டும்தான் அந்த கருப்பு துளை, பிளாக் ஹோல் வரும். சூரியனுக்குள்ள மட்டும்தான் வருங்க, கோள்களுக்குள்ள அது வராது. கோள்கள் சூரியனாக மாறுகிறது. மீண்டும் சூரியனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அழிந்து 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 அந்த சூரியனோட மத்தியில எது பெருசாகுங்க? பிளாக் ஹோல். அதாவது அந்த சூரியனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விண்கள், அந்த இறைத்துகள் விண்கள் கரைந்து 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 சுத்தவெளியாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலை. அப்படி மாறும் பொழுது ஒவ்வொரு சூரியனிலிருந்து விரிந்து 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 வந்து சூரியன் முழுவதுமாக வரும் பொழுது சுத்தவெளியாக மாறும். அப்ப அந்த சூரியனுடைய கணக்குங்க முடிந்தது. எங்கிருந்து வந்ததோ அங்கு செல்லும் பொழுது அதோடைய கணக்கு முடிந்தது.
இப்படி இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இறைத்துகள்ல இருந்தும் பெரிய பெரிய அண்டங்கள் சூரியன்கள் வரைக்கும் இயற்கை ஒரு கணக்கு வைத்துள்ளது. அந்த கணக்கு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோளுடைய மத்தியில் இருக்கக்கூடிய சுத்த வெளி அந்த சூரியனுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கும். அந்த கணக்குப்படி அந்த அறிவு இயக்கும். சுத்துறது சூரியன் வேகம்ங்க. அந்த சுத்துறது இப்படித்தான் சுத்தணும், இந்த காலத்தில் இப்படித்தான் இயங்கணுங்கிறது அந்த விவேகம் அதை இயக்கும். இப்ப அந்த விவேகம் இல்லாத இடம் இல்லை. ஒரு இறை துகள் ஆரம்பிச்சுங்க, இந்த யூனிவர்ஸ் முழுவதும் அந்த விவேகம் இயக்கம் இல்லாத இடம் கிடையாது. இப்போ சூரியன் வந்துங்க பிளாக் ஹோலா மாறி சுத்த வெளியே மாறிடுச்சுன்னு வைங்க. இப்ப இந்த இடத்துல வேகம் என்றாகி விட்டது, அமைதியாயிருச்சு. வேகத்தை கழித்து கொண்டே சென்றால் எங்க போய் நிற்குங்க? வேகத்தை இருங்க, சத்தத்தை கழித்து கொண்டே சென்றால் மௌனம், வெளிச்சத்தை கழித்து கொண்டே சென்றால் இருட்டு, வேகத்தை கழித்து கொண்டே சென்றால் இயக்கம் இல்லாத நிலை. அப்ப இந்த இடத்துல வேகம் இயற்கையா மாறணும். நல்லா கவனிச்சுக்கங்க. சுத்தவெளி இயல்பாக இருந்தது, விவேகங்கிற கேரக்டர் முகிழ்ச்சி பெற்று இயக்கமா மாறுகிறது. அப்ப இந்த இடத்துல வேகம் மீண்டும் என்ன ஆகணுங்க? வேகம் இயக்கம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும். அப்பொழுது அந்த கணக்கு முடிகிறது. இன்னொன்று என்னங்க? விவேகம் சாந்தம் அடையணும், விவேகம் முழுமை பெறணும், விவேகம் நிறைவு பெறணும். அப்படி நிறைவு பெறும் பொழுது அந்த விவேகமும் இறைநிலையாக மாறிவிடும். இந்த இரண்டும் எப்பொழுது நிறைவு அடைகிறதோ அப்பொழுது அந்த செயல் கணக்கு முடிகிறது. ஆனால் இறைநிலையுடைய இயக்கத்தால் ஏற்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் வேகம் மட்டுமே கணக்கு முடிவடைகிறது. புரியுதுங்களா? ஏதோ அதாவது வேகம் இயக்கத்தில் இருந்தது. சூரியன் நல்ல இயக்கத்தில் இருக்குங்க. அந்த இயக்கம் அப்படியே மைனஸ் ஆயா என்ன ஆகுதுங்க? அந்த இயக்கம் ஜீரோன்னு போகுது. அப்ப வேகம் என்ன ஆகி போச்சுங்க? ஜீரோ ஆகி போச்சு. அப்ப சுத்தவெளியிலிருந்து அந்த வேகம்ங்கிற தன்மை மீண்டும் சுத்தவெளியாக மாறிவிட்டு. ஆனால் இன்னொன்று, விவேகம் இன்னும் சுத்தவெளியாக மாறவில்லை. அந்த அறிவு, அந்த தன்மைங்கிறது இயக்கம், அந்த ஒழுங்கு இயக்கம் இன்னும் சுத்தவெளியாக மாறவில்லை. அப்ப சுத்தவெளியா மாற வேண்டும் என்றால் அந்த விவேகம் அமைதி அடையணும், நிறைவு பெறணும். இது ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, அந்த விவேகத்தில் நிறைவு வரணும். அப்ப நிறைவு வருவதற்காக அந்த விவேகம் என்ன பண்ணணும்னா தன்னை தானே அறியணும். தன்னை தானே அந்த விவேகம் அறியும் பொழுது நிறைவு பெறுகிறது. அதற்காக எடுத்த பிறவிதான் இந்த உயிரினங்கள், அதற்காக வந்ததான் இறுதியா மனிதன். அதனாலதான் சாமிஜி சொல்லுவாருங்க, அந்த விவேகம் தான் என்னவா மாறுதுங்க? அறிவாக மாறுகிறது. அந்த அறிவு நிறைவு முழுமை பேர் அடையும் பொழுது நாம நம்முடைய வாழ்க்கை முடியுதுன்னு சொல்றாரு. அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த சூரியன் வந்தது, வேகம் நிறைவு பெற்று விட்டது. ஆனால் மனிதன் உயிரினத்திலிருந்து மனிதன் வந்த நோக்கம் விவேகம் நிறைவு பெறணும். வெறும் இந்த உடல் இயக்கம் நின்று விட்டால் மட்டும் பத்தாது. சூரியன்ல உடல் இயக்கம் நின்று போச்சு, அந்த பருப்பொருளோட இயக்கம் நின்று விட்டது, அது சாந்தமாகிவிட்டது. பட் உயிரினத்திலிருந்து மனிதன் வந்த நோக்கம் உடல் இயக்கம் நிற்பதற்காக அல்ல, அறிவு இயக்கம் நிற்கணும். அந்த அறிவு இயக்கம் நிற்கும் பொழுதுதான் அந்த கணக்கு முடிவடைகிறது. அப்ப அந்த அறிவு இயக்கம் நிற்க வேண்டும் என்றால் இந்த அறிவு மீண்டும் தன்னுடைய மூலத்தோடு இணையும் பொழுது அந்த அறிவுடைய இயக்கம் நிற்கிறது. இது யாருடைய கணக்குங்க? மனிதனுடைய கணக்கு. இறைவன் போட்ட மனிதனுடைய கணக்கு இதுதான். இறைவன் சூரியனுக்கு போட்ட கணக்கு என்னங்க? வேகம் நின்றால் போதும், வேகம் நின்றால் சூரியன் சுத்தவெளியாக மாறிவிடும். ஆனால் மனிதனாக வந்தது இந்த அறிவு, இந்த விவேகம் நிறைவு பெறணும், முழுமை பெறணும். அப்பொழுதுதான் நம்முடைய கணக்கு தீரும். உடல் இறந்து விட்டால் நாம் சுத்தவெளியாக மாறிவிட்டோம் என்று யாரும் நினைக்க கூடாது. அதாவது ஒரு பூமி அழிந்து விட்டால், ஒரு விண் அழிந்து விட்டால் அது என்னவாக மாறிவிடும்? சுத்தவெளியாக மாறிவிடும். இந்த உடல் அழிந்து விட்டால் நாம சுத்தவெளியா மாறிடுவோமா? அங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். மனிதன் வந்தது விவேகம் நிறைவு பெறணும், அறிவு நிறைவு பெறணும்.
இப்ப நமக்கு மனிதனுக்கு ஆண்டவன் இட்ட கணக்கு இதுதான். அப்ப உடல் அழிந்தால் நாம் சமாதி ஆகிவிட்டோம் என்று எண்ணக்கூடாதுங்கிறார் சாமி. சமாதிக்கு சாமி சொல்லக்கூடிய காரணம் என்னங்க? என்ன அர்த்தம்? சமாதிக்கு சாமிஜி சொல்லக்கூடிய விளக்கம் என்னங்க? சமம் கூட்டல் ஆதி. இந்த அறிவு இறைவனுக்கு சமமாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நம் மனிதனுடைய கணக்கு முடிவடைகிறது. ஆனால் நாம் சாதாரணமாக ஒருத்தர் இறந்து விட்டாலே என்ன சொல்றோம்? சமாதி அடைந்து விட்டார், இறைநிலை அடைந்து விட்டார், சிவலோக பதவி அடைந்து விட்டார். பட் உடல் அழிந்தால் அடையாது. ஏனென்றால் அந்த பருப்பொருள் அழிவு அதன் பின் சுத்தவெளியாக மாறுவது என்பது சடப்பொருளோடு நின்றுவிட்டது. உயிரினம் மனிதன் வந்த பின்னாடி உடல் அழிவு நமக்கு காரணம் அல்ல. இந்த மனம், இந்த அறிவு சமப்படணும். அப்ப இந்த அறிவு சமப்பட வேண்டும் என்றால் இந்த அறிவு மீண்டும் பேரறிவோட இணைய வேண்டும். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த கணக்குங்க. இந்த சிஎன்சி மிஷின் ஒன்று இருக்கும், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சம் ப்ரோக்ராம் வந்து அதை ஆல்ரெடி போட்டு வச்சிருவாங்க. போட்டு அதில் மெஷினில் ஃபீட் பண்ணாங்கன்னா மனுஷன் தேவையில்லை. அது என்ன ஆகும்? ஆல்ரெடி அது என்ன போட்டு வச்சாங்களோ அந்த கணக்குக்கு ஜாப் வந்து வெளியில வந்துடும். அப்போ அந்த கணக்கில் இடையில அந்த ஸ்டார்டிங் இந்த எம்எம்ல ஸ்டார்ட் பண்ணணும், இந்த எம்எம்ல முடியணும்னு அது இடையில கணக்கு ஸ்டார்ட் பண்ணி முடியும். அப்போ தான் அந்த ஜாப் வந்து ஃபினிஷ் ஆகும். அதுபோல இந்த மனிதன் பிறக்கும் பொழுது பிறந்த உடனே இங்க ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி போகணும், அந்த இடத்துல போய் முடியணும் அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இறைவன் கணக்கு போட்டுத்தான் அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கை ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பிளான்டுங்க. இப்படித்தான் நீ இருக்கணும், இந்த நேரத்துல தான் பிறக்கணும், உனக்கு இந்த நேரத்தில் இதுதான் நடக்கணும், நீ இப்படித்தான் இருக்கணும்னு ஆல்ரெடி ஃபிக்ஸ்டுங்க. இதை ஓசோன் கூட அடிக்கடி சொல்லுவாருங்க. ஒரு பூ மலர்வது என்பது ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி நடந்து விட்டதுன்னு சொல்லுவார். ஏற்கனவே நடந்து விட்டது. அந்த நடந்த நிகழ்ச்சியோடைய ஒரு காட்சி பொருள் தான் பூ என்பது விரிகிறது. அதுபோல நம்ம வாழ்க்கை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இந்த நேரத்துல நீங்க இந்த அப்பா அம்மாவுக்கு நீங்க பிறக்கணும், இந்த இடத்துல நீங்க இப்படி வளரணும், இந்த கோள்கள் இந்த இடத்துல இருக்கணும், இப்படி பிறந்தா தான் நீங்க இப்படி வாழ்வீங்க. உங்களுக்கு 40வது வயதில் இந்த நல்லது நடக்கணும், 50வது வயதில் இந்த கெட்டது நடக்கணும் என்பது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. இறைவன் நமக்கு ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டார். அப்ப அந்த கணக்குல அப்படியே நம்ம போய் இறுதியாக அந்த கணக்கு ஜீரோ பண்ணணும். மீதி ஜீரோ பண்ணுவது என்பது அதைத்தான் ஐயா சொன்னாருங்க. அதுதான் அந்த பாவம். எப்பொழுது அந்த பாவம் சுத்தமா கழிகிறதோ அப்பொழுது அந்த கணக்குல ஜீரோ வந்துவிடும். அப்ப அந்த பாவம் என்பது இறைவன் நமக்கு போட்ட கணக்குங்க. அந்த பாவத்தை நீங்க அந்த எல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் அந்த ஜீரோ போட்டு எந்த நம்பர் சேர்த்தோன்னு எந்த இது போட்டுன்னு அப்படியே போட்டு போட்டு இறுதியா ஜீரோ பண்ணணும். ஜீரோ பண்ணுவது என்பது பாவப்பதிவை கழிப்பு. வினைப்பயனே தேகம் கண்டாய் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப நாம் பிறந்ததே இந்த உலகத்தில், இந்த உடல், இந்த உயிர், இந்த உடலை எடுத்ததுடைய நோக்கமே அந்த உயிரில் உள்ள கலங்கங்களை நீக்குவதற்காக. அப்ப ஏற்கனவே பிக்ஸ்டு தானே கலங்கம். அப்ப பிக்ஸ்டுனா இந்த கலங்கம் இப்படி இருந்தா தான், இந்த உடலை எடுத்தா தான் இவனுக்கு இந்த பாவப்பதிவு கழியும், இந்த காலத்துல இவரோட யாரோ ஒருத்தர் தொடர்பு வச்சு அந்த பாவப்பதிவு கழிக்கணும்னு எல்லாமே பிக்ஸ்டுமா. இவருக்கு இந்த கணவர் வரணும், இவருக்கு இந்த மனைவி வரணும், இவருக்கு இந்த குழந்தை வரணும், எல்லாமே இறைவன் நமக்கு ஆல்ரெடி கணக்கு போட்டார். இறைவன் மேல நீங்க குற்றம் சொல்வதில் இடம் கிடையாது. இது ஆல்ரெடி பிக்ஸ்டு. அந்த கணக்கை நாம நீட்டிக்கலாம், குறைக்கலாம். சிலர் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸ்ல சிலர் ஒரு ஈவு மீதி வர்றதுக்கு ஒரு பேஜில இருந்து மேல இருந்து கடைசி வரைக்கும் பெருசா போட்டு போய் ஜீரோ ஆக்குவாங்க. சிலர் பாருங்க அழகா 2-3 ஸ்டெப்ல போட்டு ஜீரோ ஆக்கிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? 10 பக்கத்துக்கு இழுத்துட்டு இருக்கிறோம். ஒரே பக்கத்துல அல்லது ஆஃப் பேஜ்ல ஜீரோ வர வேண்டியதை மறுபடியும் நம்பரை சேர்த்தி 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 போயிட்டே இருக்கிறோம். இன்னும் என்ன ஆக மாட்டேங்குது? ஜீரோ ஆக மாட்டேங்குது, கணக்கு முடிய மாட்டேங்குது, ஈவு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஈவு ஒரு பக்கம் போகுது, மீதி ஒரு பக்கம் போகுது. இதுதான் வாழ்க்கைக்கு.
அப்ப இதை எப்படி சரி செய்வது? இறைவன் முடிவு கொடுத்துட்டாருங்க, அந்த முடிவு யாராலையும் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு இதுலையும் கூட சொல்லுவாங்க, அதாவது நல்லா ஒரு நிமிடம் தனியா அமர்ந்து, நல்லா தவம் செய்யறவங்க நல்லா அமர்ந்து ஒரு நிமிடம் உங்களை அப்படியே உள்ள யோசிச்சிங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் எதை அனுபவிப்பதற்காக, எதை கழிப்பதற்காக வந்தோம், என்னுடைய வாழ்க்கை ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தராலையும் உணர முடியும். இன்னொருத்தர் சொல்லித்தான் எனக்கு அதாவது ஏதோ ஜோசியத்தில் சொல்ற மாதிரி, இவருக்கு இரும்பு தொழில் பண்ணுனா நல்லா இருக்கும், இவர் இதுக்கு மருந்து தொழில் பண்ணா நல்லா இருக்குங்கிறது இன்னொருத்தர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க ஒரு நிமிடம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை இதுதான், இதற்காகத்தான் நான் வந்துள்ளேன். அப்போ ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு ரூட் போட்டாச்சு, அந்த ரூட்ல மட்டும்தான் நம்ம போகணும். அவர் ஒருத்தர் போறாரு, நான் ஒருத்தர் போறேன்னு நம்ம ரூட்டை மாற்றக்கூடாதுங்க. இப்படி போயிட்டு இருக்கிறீங்க, இன்னொருத்தர் வேற ரூட்ல போறாரு, நீங்க போனீங்கன்னா மறுபடியும் போவீங்க, அந்த ரூட்டு உங்களுக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. அப்ப கொஞ்ச தூரம் போயிட்டு நின்றுட்டு ஐயோ இது நமக்கு ஆகாதுன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், திரும்பி அதே வழியில வந்து மறுபடியும் இதுல இருந்து போவோம். இப்படி தாங்கம்மா பிரான்ச் சைட்ல ஓபன் பண்ணி 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 நம்ம போற நேரத்தை நீட்டித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒரு நிமிடம் இதுக்கு தான் மௌனம் வைக்கிறதுங்க, அகத்தாய்வு வைக்கிறது, மௌனம் வைக்கிறது. நான் எதற்காக வந்தேன், நான் என்ன ஆகணும், எதை நான் அனுபவிக்கணும், எதை கழிக்கணும், எந்த துன்பப்படணும், எனக்கு இப்படித்தான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிமிடம் உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா தெளிவாக புரியும். யாரும் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. நேற்று கூட நாங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறப்போ ஐயா கிட்ட ஒரு தமாஷ் பேசிட்டு இருந்தோம். அதாவது என்னுடைய மிஸ்ஸஸ் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதார் நம்பருடைய ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கிளாஸ் எடுத்தாலும் சரி எனக்கு அந்த ஓடிபி வர்றப்ப நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கண்டிஷனா சொல்லி அனுப்பிட்டாங்க. நீங்க எங்க வேணா கிளாஸ் எடுங்க, பெரிய போய் காலேஜில் எடுத்தாலும் சரி எங்க எடுத்தாலும் சரி, எனக்கு ஓடிபி வர்றப்ப சொல்லணும்னு என்னை மிரட்டி சொல்லி அனுப்பி விட்டாச்சு. நானும் செல்போனை பிடிச்சிட்டே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன், வருமா வருங்குமான்னு பார்த்துட்டே இருக்கிறேன், வரவே இல்லைங்க. சரி என்கிட்ட இருந்தா மிஸ் ஆயிருந்தா தலைவர் ஐயா நடராஜ் ஐயாட்ட கொடுத்து, ஐயா நான் இதை தீட்சை தர்றப்ப நீங்க கையில் வச்சுட்டே பாருங்க, வந்தா சொல்லிருங்க அப்படின்னு அவரும் கையில் வச்சுட்டே இருந்தாரு, வரவே இல்லைங்க போன். அவரும் தீட்சை தருவதற்காக அந்த போனை எடுத்து வச்சுக்கிட்டு போய் தீட்சை தர்றாரு. அந்த கேப்ல 15 மிஸ்டு கால் வந்துருக்கு. புரியுதா இல்லைங்களா? அப்ப ஏன் கணக்கு அந்த இடத்துல என்னது, ஒரு திட்டு வாங்கணும்னு என் கணக்கு அந்த இடத்துல விதிக்கப்பட்ட விதி. நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் கரெக்டா அந்த போன் வைக்கிறப்ப தான் அவங்க போன் பண்ணணுமா? வேணா நீங்க சந்தேகம் பண்ணா ஐயாட்ட கேட்டு பாருங்க. 2 மணி நேரமா போனை கையில் வச்சுட்டு சுத்திட்டு அவர்கிட்ட கொடுத்து எல்லாம் பண்ணா எப்ப வச்சோமோ அப்ப போன் வருது. அப்ப இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறது, யார் மேல தவறு, என் மிஸ்ஸஸ் மேல தவறா இல்ல என் மேல தவறு? இப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க கூப்பிட்டப்ப நான் போன் எடுக்கல, இப்ப தவறு யார் மேல சொல்லலாம்? விடை உண்டா? யோசிச்சு பாருங்க, விடை உண்டா? நான் அப்புறம் மறுபடியும் மத்தியானத்துக்கு மேல மறுபடியும் கூப்பிட்டு அவங்க 2 தடவை ஓடிபி நான் எடுக்கல, 3வது டைம் ஓடிபி வந்த பின்னாடி தான் நான் சொன்னேன். இந்த இடத்தில் யாரை குற்றம் சொல்வது? நான் கேட்கலாம், என்னென்ன ஏன் லஞ்ச் டைம்ல நீ போய் ஓடிபிக்கு போடலாமல்ல, நான் வேலை இல்லாதப்ப நீ பேங்க்ல போய் பண்ணலாம நான் கேட்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓடிபி வர்றப்ப நீ எடுத்து பேச வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே. இப்ப என் மேலேயும் தவறு கிடையாது, அவங்க மேலேயும் தவறு கிடையாது. அதுதான் ஓகேங்களா? அப்ப எனக்கு போட்ட கணக்கு என்னங்க, இன்னைக்கு மாலையில 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போன உடனே எனக்கு ஒண்ணு வரும்னு விதிக்கப்பட்ட விதி. நான் என்ன கேர்ஃபுல்லா இருந்தாலும் அனுபவித்தே ஆகணும். புரிஞ்சுதா இல்லைங்களா? இதே சிஸ்டம் தான். அப்ப நான் என்ன நினைச்சுட்டேன், அப்ப நான் தப்பிக்க நினைத்தாலும் அனுபவித்தே ஆகணுங்கிற ஒரு கணக்கு வந்தாச்சுன்னா அந்த ரூட்ல நான் போய்க்கணும். நான் அதைய ஜமாளிக்கிறதுக்காக பொய்ய சொல்லியோ மிஸ்ஸஸ் சண்டை போட்டோ மாத்தனா மறுபடியும் நான் ரூட்டை மாத்துறேன். அப்படியே போகணும். எது நடந்தாலும் சந்தோஷம், திட்டுனாலும் சந்தோஷம், திட்டினாலும் சந்தோஷம், நான் போய் நிக்கணும். எது நடந்தாலும் நான் ஏத்துக்கணும். அப்ப ரூட் மாறாதுங்க. இல்லை என்றால் இல்ல நீ ஏன் கூப்பிட்ட, எனக்கு அங்க வேலை இருந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா மறுபடியும் ரூட் பேக் வேற சைடு போகும், மறுபடியும் வாங்கிட்டு மறுபடியும் வரும். இதுதாங்க நம்ம வாழ்க்கை.
இதிலிருந்து நாம் ஒருவரும் தப்பிக்க முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னா சாமிஜி, விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்ட கணக்கிலிருந்து நாம் தவறாமல் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு மௌனமாக இருந்து நான் எதற்கு வந்தேன், என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எந்த இடத்துல எப்படி இருக்கணும், நான் எதற்காக வந்தேன் என்பதை தெளிவாக ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படி கண்டிப்பாக இறைநிலை உங்களுக்கு உணர்த்தும். உன்னுடைய பிறவியின் நோக்கம் இதுதான், இதை நீ அனுபவிச்சே ஆகணும். ஒருத்தர் அப்பா மது பழக்கம் கொஞ்சம் இருக்கு வைங்க, அவர் இடையில கொஞ்சம் இந்த மது போடுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அவருடைய ஏக்கம் மனிதருக்குள்ளாக பதிகிறது. அந்த ஏக்கம் அவருடைய குழந்தைக்கு வருகிறது. அப்ப குழந்தைக்கு அவருக்கு அந்த ஒரு இது கிடையாது. ஆனாலும் அவருக்குள்ள இருக்கிற மனது என்ன தூண்டுது, அந்த மதுவை போட வேண்டும் என்று அவரே அது தூண்டுகிறது. இப்படி தூண்டும் பொழுது ட்ராக் அதுதான், ட்ராக் அதுல தான் போய் ஆகணும். அப்ப அந்த மது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வெறுக்கிறத விட அந்த மது என்ன மதுவில் நான் சிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில பார்த்து விட்டு அந்த மதுவை வெறுக்கவும் கூடாதுங்க. ஏன்னா இது கெட்டது தானே, எதுக்கு நான் அடிக்கணும்னு வெறுத்தீங்கன்னா நீங்க அது என்ன பண்ணல, நிறைவு பண்ணவில்லை. அப்ப நிறைவு பண்ணாமல் அதை வெறுக்காமல் அந்த மதுவை விட வேண்டும். அப்ப ட்ராக் சரியா போகும். அப்போ இன்னொன்னு, அதாவது பழைய பதிவுகளுடைய அந்த சஞ்சீத கர்மத்துடைய அந்த ஏக்கம் நம்மளை கண்டிப்பாக தூண்டிவிடும். ஒரு அம்மா கேள்வி கேட்குதுமா, அதாவது இப்போ குடும்ப ஃபேமிலிக்குள்ள நம்ம சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறோம், பாவப்பதிவுகள் சொல்லியிருக்கிறோம். அதாவது ஒருத்தருக்கு பாவப்பதிவு கழிய வேண்டும் என்ற நேரம் விட்டால் அது இன்னொருத்தருடைய தூண்டுதலால இறைவன் ஜாயின் பண்ணி வச்சு நமக்கு அந்த பதிவை கழிப்பார். இதுதான் சப்ஜெக்ட். இப்பொழுது ஒரு வாழ்க்கை துணைக்கு ஒரு பதிவு கழிய வேண்டும் என்று ஒரு நேரம் விட்டது. ஒரு அம்மா கேட்குது, என்னுடைய கணவருக்கு இந்த நேரத்தில் ஒரு பதிவு கழியணுங்கிற விதி வந்தாச்சு. அப்போ அந்த இடத்துல அது ஏன் மூலியமா கழிய வேண்டியது இருக்குன்னு வைங்க. அப்போ நான் அவர் என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று திட்டணும், சண்டை போடணும். அப்படி சண்டை போடும் பொழுது அவர் துன்பப்படும் பொழுது அவருக்கு ஒரு பதிவு கழியுது. அப்போ அந்த அம்மா கேட்குது, சார் அப்போ நான் தற்சோதனை பண்ணி நான் அவரை திட்டலைன்னு வைங்க, புரியுதுங்களா? அதாவது என்னுடைய கணவருக்கு இந்த இடத்துல அந்த பதிவு ஒரு துன்பம் வரணுங்கிற பதிவு வந்துருச்சு, அது ஏன் மூலியமா கழியணும்னு விதி வந்தாச்சு. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஐயா நான் இந்த இடத்துல தற்சோதனை பண்ணி அவரை நான் திட்டாம சாந்தமா போயிடுறேன். அப்ப அவருக்கு அந்த இடத்துல பாவப்பதிவு கழியுமா கழியாதா, அல்லது இன்னொருத்தர் மூலியமா கழியுமா கழியாதா? புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ எனக்கு ஒரு துன்பம், சரி எனக்கு ஒரு பாவப்பதிவு கழியுதுன்னா எனக்கு ஒரு துன்பம் வரணும். அந்த துன்பம் இறைவன் யாரால தருவாருங்க? ஒண்ணு நம்மளாலேயே கொடுக்கலாம், அல்லது இன்னொரு ஜீவனை கனெக்ட் பண்ணி வச்சு கொடுக்கலாம். அப்ப அந்த கனெக்ட் பண்ற அந்த ஒய்ஃப் என்ன கேக்குதுன்னா, எனக்கு அதாவது அவர் செய்யற செயல் எனக்கு திட்டணும்னு தோணுது, அடிக்கணும்னு தோணுது. அப்ப என்னால அவருக்கு ஒரு பாவப்பதிவு கழிய வேண்டியது இருக்குது. அப்ப அந்த இடத்துல நான் கழிக்க வைக்கல, அவருக்கு கூட இந்த பாவப்பதிவு கழிக்க வைக்கல. அப்ப நான் தற்சோதனை பண்ணி போயிட்டேன்னு வைங்க. அப்ப அவருக்கு அந்த இடத்துல அந்த பாவப்பதிவு கழியுமா கழியாதா? அந்த அம்மா கேள்வி புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த துன்பம் வந்தா தானே அவர் கழியும். ஆனால் கழிய வேண்டிய நேரம் விட்டால் இறைவன் யார் தடுத்தாலும் நிறுத்தாத அந்த பாவப்பதிவை கழித்தே தீரணும். அப்ப அந்த அம்மா அந்த இடத்துல என்னால அப்படி இந்த சின்னத்தை தவிர்த்து நான் அவருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குது. முடியுமா? அந்தமா தப்பிச்சிருச்சுங்க ஐயா. அனுபவிக்கிறதுக்கு அப்ப வேற யாருங்க, வேற யாரு மூலியமாக வரும்னா அந்த அம்மா கேக்குது. அப்ப அந்த அம்மா என்ன கேக்குதுன்னா, நான் ஆராய்ச்சி பண்ணி நான் போயிட்டேன்னா அவருக்கு பதிவு இன்னொருத்தர் மூலியமா வருமா இல்லைங்களா, அதுக்கு நானே கொடுத்துட்டு போயிடுறேன்னு. புரியுதா இல்லைங்களாமா? அவர் கேட்கறது அந்த அம்மா ஏத்துக்குது, ஏன் கணவருக்கு இன்னொருத்தர் மூலியமா எதுக்கு வரணும் துன்பம்?
அது ஏன் மூலியமாவே வந்துட்டு போகுது. அப்ப இந்த அம்மாவுக்கு வந்தாலும் இன்னொருத்தர் துன்பம் கொடுத்தால் அவருக்கும் வருமா இல்லைங்களா? அவருக்கும் வரத்தானே செய்யும். அப்ப இந்த அம்மா கேள்வி கேட்குது. அதாவது ஒரு மேனேஜர்கிட்ட போய் கண்டபடி திட்டு வாங்கறதுக்கு பதிலாக என்கிட்ட வாங்கிட்டு போகட்டே. இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அப்ப இங்க தற்சோதனை பண்றதா வேண்டாமான்னு இந்த நம்ம கேக்குதுங்கிட்ட. நான் தற்சோதனை பண்ணி சினத்தை தவிர்க்கிறதா வேண்டாமா, இல்ல அவருக்கு சினத்தை காமிச்சிடுறதா? என்ன கேள்வி பாருங்க. நம்ம 2 மணி நேரம் உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுட்டு எங்கிட்ட தனியா கூப்பிட்டு கேட்குது கேள்வி. திடீர்னு கேட்குது. என்ன பதில் சொல்லலாம்? நீங்க என்ன தற்சோதனை பண்ணினாலும் சினம் வருவதை தவிர்க்க முடியாது. புரியுதுங்களா? சினம் வருவதை அதை எந்த செயல் மூலியமாக அவருக்கு அந்த பாவப்பதிவு கழிய வேண்டும் என்பது இருக்கிறதோ அந்த செயல் உங்க மூலியமா தான் நடத்தோம்னு இருந்தால் அது நடந்துவிடும். புரியுதா இல்லைங்களா? அப்படி இருந்தா சாமிஜி எத்தனையோ வகையில தப்பிச்சிருக்கலாமல்ல, தப்பிச்சிருக்கலாமா இல்லைங்களா? ஒரு தடவை சாப்பாடுக்கு உப்பு போடாம போட்டுட்டாங்க சாமிஜிக்கு. இந்த அம்மா உப்பு போட்டிருக்கலாமே, ஏன் இந்த அம்மா மறக்கணும்? புரியுதா இல்லைங்களா? இந்த அம்மா சாமிஜிக்கு சாப்பாடு வைக்கிற உப்பு போடலைன்னு சாமிஜி ஒரு நம்மளோட ஹிஸ்டரியில சொல்லியிருக்காரு. அப்ப அந்த இடத்துல இந்த அம்மா சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் போடல? அப்ப அந்த செயல் ஏன் அங்க நடக்கணும்னா அங்க என்ன விதிங்க, என்ன கணக்கு? சாமிஜிக்கு இன்னைக்கு உப்பு இல்லாத சாப்பாடு தான் கணக்கு பிக்ஸ்டு. என்னதான் தற்சோதனை பண்ணி நம்ம அம்மா லோகாம்பாள் என்னதான் தற்சோதனை பண்ணி சாமிஜி கவனிச்சாலும் சாமிஜி அனுபவிக்கப்பட வேண்டியதை அனுபவித்து தான் கழிக்கணும். இது சாமிஜி நமக்கு சொல்லாம போயிட்டார். புரியுதா இல்லைங்களா? பட் உண்மையான சப்ஜெக்ட் இதுதான். அதாவதுங்க ஒருத்தரால ஏன்னா அது கழிஞ்சாதான் நம்ம கணக்கு என்ன ஆகும், நேர் ஆகுங்க. அந்த இடத்துல அது கழிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அப்படி அது கழிய வேண்டியெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக மாட்டோம், அங்கேயே அந்த கணக்கு நிற்கும். அதைத்தான் சுவாமி சொல்றாரு, நீங்க ஒரு சைடு எப்போ போயிட்டே இருங்க. என்ன ட்ராக்ல நம்ம வாழ்க்கை போகுதோ அந்த ட்ராக்ல போகட்டும். போறக்கேற்றபடி நீங்க போய் அது எப்படி ஜமாளிக்கணுமோ ஜமாளிங்க. அதுக்காக விட்டு விலகக்கூடாது. எனக்கு இந்த கஷ்டம் வருதேங்கிறதுக்காக அந்த கஷ்டத்தை விட்டு விலகி நீங்க வேற பக்கம் போவதற்கு முயற்சி எடுத்தால் அந்த கஷ்டம் கழியாதுங்கிறார். ஏத்துக்க முடியுதா? இதுதான் பக்குவப்பட்ட நிலை. இது என்னங்க? பக்குவப்பட்ட நிலை. அதைத்தானே சொன்னார் ரமண மகரிஷி. அவருக்கு தொண்டையில கேன்சரு. ரமண மகரிஷி அல்லது இவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொண்டையில கேன்சரு. போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சாமிஜி உங்களுடைய தவ ஆற்றலை வச்சு இந்த கேன்சரை சரி பண்ணியிருக்கலாமல்லன்னு கேட்குறாங்க. சரி பண்ணியிருக்கலாமா வேண்டாமா? முடியுமா முடியாதுங்களா? கண்டிப்பா முடியும். அவர்களால அவருடைய தவ ஆற்றலை வச்சு அந்த பதிவை கழிச்சிருக்க அந்த துன்பத்தை நீக்கி இருக்க முடியும். ஆனா அவர் என்ன பதில் சொன்னார்? அனுபவித்தால் மட்டுமே இந்த கர்மவினை தீரும். நான் அனுபவிக்காமல் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்தால் எனக்கு மீண்டும் இன்னொரு பதிவு வர வேண்டியது இருக்கும். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, அது ஒரு பக்கம் வேலை செய்யட்டும், நாம் ஒரு பக்கம் வேலை செய்வோம். அது எப்போ வேலை முடியுதோ தானா போயிருங்கம்மா. ஒரு பதிவு கழியிறும் வரைக்கும் அந்த பதிவு இருக்கும். அந்த கழியும் போது தானா போயிடும். அந்த பதிவை தாங்குற சக்தியை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டெவலப் பண்ணிக்கணும். அதுதாங்க ஏன் நம்ம பயிற்சி. நம்ம பயிற்சி என்ன கேட்டீங்கன்னா, அந்த பாவ பதிவு கழியும் பொழுது நாம் அதை தாங்குற சக்தியை சாமிஜி நமக்கு கொடுக்குறார். அப்போ அந்த ட்ராக் என்ன ஆகாதுங்க? மாறாது. அப்போ கஷ்டம் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்குவோம்? ஏத்துக்கிற பக்குவம் வருங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு பார்க்க மாட்டோம். தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு முறை அது வேறொரு பதிவாக வரும். அதனால தானே சாமிஜி துன்பம் வர்றப்ப மருந்து கூட சாமிஜி எடுக்க மாட்டாருங்க. மருந்து வேண்டாம் எனக்கு, அது எப்போ கழியணுமோ அப்போ கழியணும். பட் நாம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வேற வழி இல்லை, வச்சுக்கோங்க மருந்து. அதாவதுங்க ஒரு காய்ச்சல் வருது. ஒரு காய்ச்சல் வரும் பொழுது அந்த பதிவு 2 நாள் இருந்துதான் கழியணும்னு இருந்தால் நம்ம மெடிசன் போடுறதுனால 1 ஹவர்ல என்ன ஆகும்? போற மாதிரி தெரியுங்க. பட் அந்த பதிவு கழியவில்லை. அது இன்னொரு பதிவாக நம்மிடம் வெளிப்படும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுதுங்க?
நீண்டு கொண்டே செல்லுகிறது. கணக்கு முடியாம அடுத்தடுத்த ஸ்டெப் போகாம நீண்டு கொண்டே போகிறது. இன்பம் துன்பம் இன்பம் துன்பம்னு மாறி மாறி நம் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். யாரோ சொல்லுவாங்க, வாழ்க்கை என்றால் என்ன இருக்கும்? 1000 இருக்கும். இல்ல, 2 பாயிண்ட்ல என்ன இருக்குங்க? கஷ்டம் இல்ல, இன்பம் துன்பம், மேடு. இது சரியா? சாதாரண மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸுங்க. கஷ்டம், இன்ப துன்பம், மேடு பள்ளம் இருக்குங்க. ஆனா சாமி சொல்றாரு, மேடு பள்ளமே இருக்கக்கூடாது, சமமாக இருக்க வேண்டுங்கிறார். அதுதான் வாழ்க்கைங்கிறார், சமமாக இருக்க வேண்டும். அப்ப எந்த இன்பம் வந்தாலும் நாம என்ன ஆகக்கூடாது? ஆட்டம் போடக்கூடாது, குதிக்க கூடாது. எந்த துன்பம் வந்தாலும் துவண்டு போகக்கூடாது, ஒரே மாதிரி போகணும். அதுதான் மேடு. அதுதான் 3வது ஸ்டேஜ் சொல்றாருங்க. இன்பம் துன்பம், 3வது ஒண்ணுங்க இன்பம் துன்பம். அதை விட கொஞ்சம் ஹை ரேஞ்ச் அமைதி. இதுதான் 3வது ஸ்டேஜுங்க. இந்த 3வது ஸ்டேஜ் வரும் பொழுது நாம் எந்த ஒரு புண்ணியம் கழியும் பொழுது ரொம்ப சந்தோஷப்பட மாட்டோம், ஒரு பாவம் கழியும் பொழுது துன்பப்பட மாட்டோம். அப்ப ட்ராக் மாறாதுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு புண்ணியம் கழியும் போது வச்சுக்கோங்க, என்ன வரும்? நம்ம வேலையே செய்யாம என்ன வரும்? பணம் நிறைய வருங்க. ஒரு புண்ணியம் கழியுதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய புண்ணியம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்னு வைங்க, கழியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க எதிர்பார்க்காத பணம் வந்து கொட்டும், தானா தேடி வருங்க. சரி, வந்துருச்சு. அப்ப பணம் வந்த பின்னாடி நாம என்ன பண்ணுவோம்? ட்ராக் மாத்துவோமா இல்லையா? லைஃப் ஸ்டைல் மாறுமா இல்லைங்களா? இதுதான் வேண்டாங்கிறாரு சாமிஜி. வரட்டும், பணம் வரட்டும், அது என்ன செய்யணுமோ செய்வோம். அதுக்காக நம்ம லைஃப் ஸ்டைல மாத்திக்க கூடாது. அதே போல ஒரு பெரிய கஷ்டம் வருது, கஷ்டம் வர்றதுனால நம்ம லைஃப் ஸ்டைல் மாறக்கூடாது. நான் பிறந்ததிலிருந்து என்ன நோக்கத்திற்காக வந்தேன் என்பதை மௌனமாக இருந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லா தவம் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா சாமிஜி உங்க அந்த வழியில கரெக்டா உங்களை கூட்டிட்டு போவார், கரெக்டா கூட்டிட்டு போவார். அப்படின்னா கஷ்டம் வந்தா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா சாமிஜி அது என்ன பண்ண மாட்டாரு, நீங்க நல்ல மனவளக்கலையிலமா நீங்க நல்ல தீவிரமா இருக்கிறீங்க வைங்க, நல்ல தீவிரமா இருக்கிறீங்க, நல்ல சர்வீஸ் நிறைய பண்றீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது, கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சுவாமிஜிட்ட என்ன கேட்பீங்க? நான் சுவாமிஜி தவறா சொல்லி நினைச்சுக்காதீங்க, என்ன கேட்பீங்க? சுவாமிஜி எனக்கு ஏன் அந்த கஷ்டம் வந்துச்சு, நீங்க தான் அந்த கஷ்டத்தை தீர்க்கணும்பாங்க. ஆனா சுவாமி தீர்த்து வைப்பாரா? சொல்லுங்க, தீர்த்து வைப்பாரா? தீர்த்து வைக்க மாட்டார். ஏன்? அவர் தீர்த்து வைக்காம இருந்தா தான் நம்ம சரியான வழியில போறோம்னு அர்த்தம். அப்பதான் ட்ராக் கரெக்டா போகும். அவரு உங்களுக்கு தீர்த்துட்டாருன்னு வைங்க, நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கல, அப்ப அங்க ஒரு தேக்கம் ஆகுது. அதாவதுங்க, ஒரு முனிவர் வந்துங்க, அதாவது கடல்ல மீன் பிடிக்கிறவங்க அந்த கடற்கரை ஓரத்துல இருக்கிற அந்த மீனவர்கள்லாம் வந்து ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்டாங்களாமா, சாமிஜி, அதாவது எனக்கு அடிக்கடி புயல் வருதுங்க, பயங்கரமா புயல் வந்து எங்க வீடு இதெல்லாம் சேதமடையுது, நீங்க உங்க சக்தி வச்சு என்ன பண்ணுங்க, அந்த புயலை தடுத்து நிறுத்துனீங்கன்னா இத்தனை பேர் ஜீவன்கள் வாழுவாங்கல்ல. இவங்க கேட்டது நியாயம் தானே, தவறு கிடையாது, நியாயம் தானே. ஆனால் முனிவர் சொல்றார், அவ்வளவு வேகமாக வரக்கூடிய அந்த புயலை நான் தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும்? ஒரு ஒரு சின்ன கதைக்காக சொல்லும், அவ்வளவு வேகமாக வரக்கூடிய புயலை உங்களுக்கு பாதிப்பு இல்லாம அந்த இயக்கம் இறைநிலையில புயல் வரணுங்கிற இயக்கம் நடந்து விட்டது, அது வந்துதான் தீரும். அந்த புயலை நான் தடுத்து நிறுத்தினா என்ன ஆகும்? கடல் பொங்கிடும். என்ன ஆகுங்க? கடல் பொங்கிடும். கடல் பொங்குச்சுன்னா நீங்க டோட்டலா காணாம போயிருவீங்க. இப்போ கொஞ்சம் கஷ்டத்தோட நீங்க போயிருவீங்க. நான் அதை தடுத்து நிறுத்தினா 5 நாள் கழிச்சோ 1 வாரம் கழிச்சோ கடல் பொங்கி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மொத்தமாக போய்விடும். இது உதாரணங்க. அதுபோல நமக்கு ஒரு துன்பம் கழியுது, அது சுவாமிஜிட்ட கேட்கிறோம், சுவாமிஜி தீர்த்து வைங்கன்னு கேட்கிறோம், அவர் தீர்த்தாருன்னா அவர் வாழ்த்துறாருன்னு வைங்க. அப்ப அந்த பாவ பதிவை நீங்க அனுபவிக்கலன்னு அந்த பதிவு என்னது இருக்குதுங்கம்மா, இருக்குது ஸ்டாக் இருக்குது. இப்படித்தான் நம்ம பாவ பதிவுலேருந்து தப்பிக்கணும் இன்பத்தை தேடி போய் அந்த ஸ்டாக் வச்சுட்டே போறோம். அப்ப அது என்ன பண்ணணும்? அந்த ட்ராக்ல விட்டுறணும், அது வாட்டுக்கு போட்டு அனுபவிச்சு கழிச்சு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்பவும் ஒரே மாதிரி இருப்பீங்க. நீங்க 30 வயசுல எப்படி இருந்தீங்களோ 60 வயசுலயும் ஒரே மாதிரி இருப்பீங்க. கேரக்டரே மாறாது, உங்க லைஃப் ஸ்டைலே மாறாது.
எப்பொழுதுன்னா நீங்கள் அதுக்கு தான் மௌனம். அந்த மௌனத்தில் இருந்து இறைவன் எனக்கு என்ன கணக்கு போட்டிருக்காரு, என்னை எங்க ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, என்னை எப்படி கணக்கு அந்த இடையில மேக்ஸ் போட்டு கடைசியில் எங்க கொண்டு போய் 0 பண்றாரு, அந்த ட்ராக் நோக்கியே நீங்க போகணும். டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, விட்டுறணும். அது பாட்டுக்கு போக்குல போச்சுன்னா தானா போய் ஒரு காலத்துல 0வா மாறும். பட் அந்த இடத்துல வரக்கூடியதை நம்ம ஜமாளிக்கணும். அது ஒண்ணுதான் வேணும். கஷ்டம் வந்தா இப்படி ஜமாளிக்கிறது, சந்தோஷம் வந்தா இப்படி சாதாரணமா ஏத்துக்கிறது. அது பாட்டுக்கு போகட்டும். பிராரப்த கர்மத்தை விட சஞ்சீத கர்மத்துடைய அழுத்தம் அதிகம். அது பல வருடங்களாக பல ஆண்டுகளாக தேக்கி வச்ச அந்த பவர் உங்களை அந்த வழியில தான் இழுத்துட்டு போகும். நீங்க பிராரப்த கர்மத்து மூலியமா முயற்சி பண்ணி மாத்தருக்கு பண்ணலாம். அப்படி ஸ்ட்ரெயின் பண்றதை விட சாமிஜி என்ன சொல்றாரு, அந்த போக்குல விட்டுட்டு அதுக்கு ஏற்றபடி நீங்க ஜமாலிங்கிறார். அது கஷ்டப்பட்டு வண்டி மாடு போயிட்டு இருக்குங்க வேகமா, அது திடீர்னு அந்த மாட்டை பிடிச்சி ட்ராக்கை மாத்திருக்கும். அந்த மாடு போற வேகத்திலேயே போய் கொஞ்சம் ட்ராக்கை மாத்துறது ஈஸி. திடீர்னு அந்த மாட்டை நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும்? அதே ஸ்ட்ரக் தான் நம்ம பாடியில நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த ஏத்துக்கிற பக்குவம் வரும். அப்போ என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்பம் வருதென்றால் நாம செய்த புண்ணியம் அல்லது முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஒரு துன்பம் வருதென்றால் நாம் செய்தது அல்லது முன்னோர்கள் செய்த பாவம். அப்ப இந்த பாவம் கழியும் பொழுது நம்ம கருமையம் என்ன ஆகுதுங்க? தூய்மை அடையும். கருமையத்துல பிக்ஸ்டு அடியில கருமையத்துடைய அந்த மத்தியில என்ன இருக்கு? கருமையம் சுத்திட்டே ஜீவகாந்தம் சுத்துதுங்க. சுத்திட்டே மத்தியில என்ன இருக்கு? சுத்தவெளி. இதை சிற்றறிவுன்னு சொல்றதுங்க. சிற்றறிவு, அறிவு. அந்த அறிவு பேரறிவோடு இணைய வேண்டும் என்றால் அந்த அறிவுக்கு மேல என்ன இருக்குங்க? பூவ பாவ பதிவுகளும் புண்ணிய பதிவுகளும் ரெண்டும் இருக்கு. இப்ப இந்த அறிவு சுத்தவெளியோட போகணும். இதை தாண்டித்தானே போகணும். புண்ணியத்தையும் பாவத்தையும் தாண்டித்தானே போகணும். தாண்டாம நம்ம எப்படி சுத்தவெளிக்கு போக முடியும்? அப்ப நமக்கு சில இன்பங்கள் வரத்தான் செய்யும், சில துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதையே இன்னொரு பாவப்பதிவா சேர்த்திக்காம அந்த ட்ராக்ல போகும். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம்னா, ஒருத்தர் திட்டுறாருன்னு வைங்க, அதுதான் சுவாமி சொல்றாரு, ஒரு நீங்க எந்த தவறும் பண்ணவில்லை, இருந்தாலும் அவர் திட்டுறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? அவர் திட்டுற வரைக்கும் திட்டுன்னு விடணும். அப்ப அவரா திட்டி அந்த இதுல துன்பம் எல்லாம் போன பின்னாடி அவரா சாந்தம் அடைச்சிருவார். அதை விட நம்ம எதிர்த்து சண்டை போட்டோம்னு வைங்க, என்ன ஆகும்? அவர் நம்ம பாவப்பதிவு கழிக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அந்த பாவப்பதிவு கழிக்க விடாம நாம என்ன பண்றோம்? தடுக்கிறோம். இது பிராரப்த கர்மம். நாம செய்யறது என்னங்க? பிராரப்த கர்மம். அவரு செய்யறது என்ன? எனக்கு இருக்கிற சஞ்சீத கர்மத்தை அவர் கழிக்கிறார். கழிக்கிறதுக்கு இறைவன் கொடுத்துட்டார், ஆர்டர் போட்டாச்சு. பைக்ல போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு நாய் என்ன ஆகுதுங்க? குறுக்க வருது. அப்போ ஒரு சுவாமிஜி ஒரு கேள்வி கேட்கிறார், அத்தனை நேரம் குறுக்க வராத நாய் நீ போறப்ப ஏன் வரணும்? உனக்கு நாய்க்கு ஆகாதா? இல்ல நீ வர்றது நாய்க்கு தெரியுமா? அப்ப அந்த நாயை யார் அனுப்புறாரு? இறைவன் அனுப்புறாரு. எனக்கு அந்த பாவம் அந்த இடத்துல கழியணும், நான் விழுகணும், அடிபடணும்னு இருக்குது. அந்த இடத்துல இறைவன் அனுப்புகிறார். அப்ப அந்த இடத்துல நாம போய் நாயை தடுக்கிறது, அடிக்கிறதுங்கிறது அதுல இருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் என்ன சொல்றோம்? அருட்காப்பு சொல்லிக்கங்க. அதாவது அந்த பாவப்பதிவை தடுக்கவில்லை, அந்த பாவப்பதிவினால் ஏற்படக்கூடிய துன்பத்தை ஜமாளிக்கிற பக்குவம் தான் அருட்காப்பு. அப்ப ஒவ்வொருத்தருடைய கருமையத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சுத்தவெளிக்கு போக வேண்டும் என்றால் அந்த கருமையத்தில் மேல் ஏற்பட்டுள்ள அந்த பதிவுக்கு ஏற்றபடி இந்த உடலை அந்த கருமையம் கட்டுகிறது. அம்மா இப்போ அம்மா அப்பாவுக்கு ஒரு பதிவு இருக்குன்னு வைங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு பதிவு இருக்குது. அம்மா அப்பா ஒரு தவறு செய்துட்டாங்க. இப்போ அந்த பதிவு ஒரு 50 வருடம் கழித்து தான் வர வேண்டியது இருக்குன்னு வைங்க. அப்ப அந்த பதிவு இப்போ அப்பாவுக்கு ஒரு 50 வயசுங்க. 50 வயசுல ஒரு தவறு செய்து விட்டார். இந்த பதிவுடைய விளைவு ஒரு 50 வருடம் 60 வருடம் கழித்து வர வேண்டியது இருக்குன்னு வைங்க. இயற்கையோட விதிப்படி இருக்குதுன்னு வைங்க. அப்ப இவரால் அந்த பாவப்பதிவை கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த பாவப்பதிவு எங்க போயிடும்? அடுத்த ஜெனரேஷன். அப்ப
எப்படி வருதுங்க? அனுபவித்தே ஆக வேண்டும் ஃபிக்ஸ் பண்ணி தாங்க வருதுங்க. இந்த குழந்தை இந்த பாவப்பதிவை அனுபவித்தே ஆக வேண்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணித்தான் அந்த குழந்தைக்குள்ள அந்த பதிவு வரும். அப்ப அந்த நேரத்துல தான் அந்த குழந்தை பிறக்கும். இதை தடுக்க முடியுமா? இறைவன் முடிவு பண்ணிட்டாரு, இந்த குழந்தைக்கு 10வது வயசுல இந்த வயிற்று வலி வரணும். அவர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அந்த வயிற்றை கெடுத்து வச்சிருக்காரு. இத்தனை வருடம் கழித்து வரணும். 50 வயசுல செய்யறாரு, 60 வருடம் கழித்து வர வேண்டியது இருந்தால் இவர் இடையிலேயே போலாம். அப்ப குழந்தைக்கு 10வது வயதில் வர வேண்டியது இருக்குன்னு வைங்க, வந்தே தீரும். அது மெடிசன் சாப்பிட்டு மற்றதை சாப்பிட்டு தவிர்க்கிறோன்னு வைங்க, அது என்ன ஆகும் என்றால் இன்னொரு பதிவாக மறுபடியும் வரும். இந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக தான் சாமிஜி இந்த சப்ஜெக்டை நமக்கு கொடுக்குறாரு. அப்படின்னா இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தோஷம் வந்தாலும் நீங்க ரொம்ப அதை என்ஜாய் பண்ண வேண்டாம், ஒரு துன்பம் வந்தாலும் துவண்டு போக வேண்டாம், ரெண்டையும் சமமா பாருங்க. ஏன்னா அது வந்துதான் தீருங்க. நீங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கழியும் பொழுது வந்தே தீரும், ஒரு பாவம் கழியும் பொழுது துன்பம் வந்தே தீரும். வரட்டும், அது பாட்டுக்கு சைட்ல போகட்டும், நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். இந்த பக்குவம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டால் அந்த நிலை தான் சமநிலை. இப்படி ஒரு ட்ராக்ல போனீங்கன்னா உங்க கணக்கு சீக்கிரமா ஜீரோவுக்கு வந்துடும். இல்லை என்றால் திரும்ப திரும்ப அடுத்த கணக்கு போட்டு ஜீரோ ஆவதற்கு லேட் ஆகிட்டே போகும். இந்த பக்குவம் வர வேண்டும் என்றால் தவம், தற்சோதனை இதெல்லாம் செய்யும் பொழுது, இப்போ சாமிஜி சொல்றாரு, ஒரு கணவன் மனைவின்னு வைங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஆண் குழந்தைக்கு ஏற்ற பெண் குழந்தை எப்பொழுது பிறக்கும்? 1 வருடமோ 2 வருடமோ அல்லது அந்த சமயத்திலேயோ, எப்போ? அன்னைக்கே பிறந்தாச்சு. ஒரு 30-20 வருடம் கழித்து எல்லா பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்து 2 பேர்த்தையும் ஜாயின் பண்ணி வைக்கிறாங்க. வச்சுட்டாருன்னு வைங்க, ஒரு சண்டை வருது, ஃபேமிலிக்குள்ள சண்டை வரும் பொழுது ஒரு மனைவி என்ன சொல்றாங்க? அப்பா அம்மாட்ட போய், மனைவியோட அப்பா அம்மா கிட்ட போய் என்ன சொல்றீங்க? ஒரு ஃபேமிலிக்குள்ள சண்டை வருதுமா, கணவர் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. அப்ப மனைவி போய் அப்பா அம்மா கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? என்னைய இந்த ஆளுக்கு கட்டி வச்சீங்க. புரியுதா இல்லைங்களா? அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்குது? இவங்க தான் மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த அம்மா நினைக்குது. ஆனால் இந்த அம்மா பிறந்ததே யாருக்கு? இன்னாருக்கு. இதுதான் அன்னைக்கே இறைநிலை பிக்ஸ்டு. இவருக்கு இந்த நேரத்துல பதிவு கழியணும், அதுக்கு ஏற்றபடி இன்னொரு ஜீவன் வந்தா தான் அந்த அம்மாவுக்கு அங்க கோபம் வரும், இவருக்கு அங்க கோபம் வரும், இவருக்கு அந்த பதிவு கழியும், ரெண்டு அப்பதான் மேட்ச் ஆகும். அப்ப பிக்ஸ் பண்ணி தான் இறைநிலை ஆண்கள் வருது, அந்த குழந்தை வருது, இப்படி வருது. அப்ப ஏற்கனவே பிக்ஸ் பண்ணது நடந்தே தீர வேண்டும். அப்ப நீங்க என்னதான் நம்ம ஓரளவுக்கு, அதாவது ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு சொல்றேன். சில பேருக்கு அந்த சலிச்சுக்கிறோம். என்னென்ன சார், நான் நல்லா தான் தவம் பண்றேன், சுவாமிஜிக்கு நான் நிறைய சர்வீஸ் பண்றேன், சப்ஜெக்ட்ல தெளிவா இருக்கிறேன், இருந்தாலும் என் ஃபேமிலியில சண்டை தீர மாட்டேங்குது, இருந்தாலும் எனக்கு நோய் வருது, இருந்தாலும் எனக்கு ஒரு பிசினஸ்ல நஷ்டம் வருது. எப்படிங்க நான் இத்தனை சர்வீஸ் பண்றேன், சுவாமிஜி என்னை காப்பாற்ற கூடாதா? நிறைய பேர் சுவாமிஜி திட்டுறாங்க, உண்மைங்க திட்டுறாங்க. ஒரு சுவாமிஜி பேர் எவ்வளவு பேர் தான் காப்பாற்றுவாரு? புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம மனவளக்கலையில பக்குவம் அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். சாமிஜி கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. அவர் இது நம்ம எதிர்பார்த்ததை விட அவரு நமக்கு கொடுத்து விட்டார். இன்னுமே அவர் என்ன காப்பாற்றணும். ஒரு என் பேரன் படிக்கலன்னு சாமிஜி போய் கேட்கிற, சாமிஜி என் பேரன், அவர் என்னதான் பண்ணுவார்? என் பேரன் படிக்க மாட்டேங்கிறான் சாமிஜி, நீங்க ஏதோ ஒன்று சொல்லுங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? வாழ்த்துங்கன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்னதான் சுவாமிஜி பண்ணுவார்? அப்ப இந்த இடத்துல நாம் எப்படி கடவுளை ஒரு இடத்துல போய் கேட்குறீங்க, கடவுள் உங்களுக்கு நீங்க கேட்டதே கடவுள் கொடுக்கவில்லை. அப்ப கடவுள் மேல தவறா, உங்க மேல தவறா? சரியான பாயிண்ட், அருமையான பாயிண்ட்டுங்க. கேட்டதே தவறு. சரியான பாயிண்ட்டுங்கய்யா, கேட்கவே கூடாது. சரியான பாயிண்ட், கேட்டதே தவறு. அப்படி இருந்தாலும் கேட்டது கிடைக்கவில்லை என்றால் தவறு யார் மேல இருக்கும்? கேட்டவங்க மேலதான் இருக்கும்.
அப்போ சாமிஜி கிட்ட நம்ம கேட்கணும், நம்ம மேலதான் தவறு. அப்போ எனக்கு இந்த அதே போல சாமிஜி கூட தமாஷா சொல்லுவாரு, அந்த குழந்தைகள் குறும்பு பண்றப்போ அந்த சேட்டைகள் பண்ணும் பொழுது நம்ம குழந்தைகளை என்ன திட்டுறோம்? ஏதோ ஒரு தவறு பண்ணதுன்னு வைங்க, குழந்தைகளை நம்ம என்ன திட்டுறோம்? எனக்கு இந்த சனிய பொருந்திருக்குன்னு திட்டுறோமா இல்லைங்களா? ஜெராக்ஸ் காப்பி எப்படி இருக்கும்? ஒரிஜினல் மாதிரி தானே இருக்கும். இந்த பக்குவம் நமக்கு வரும். இதுதான் கணக்கு நேரு, இதுதான் கணக்கு நேர். அப்ப நம்ம கணக்கு அங்க தீர வேண்டியது இருக்கு. யார் மூலியமா? என் குழந்தை மூலியமா எனக்கு ஒரு கணக்கு தீர வேண்டியது இருக்கு. தீந்துதான் ஆகும். அதை திட்டி தவறு. இப்ப இந்த பக்குவம் வந்து விட்டால் நீங்க எந்த இடத்திலையும் எப்படி இருப்பீங்க? சமநிலையோட இருப்பீங்க. சமநிலையோட இருப்பீங்க. ஒரு பணம் வந்துட்டா ஆட்டம் போடுறது, ஒரு பதவி வந்து விட்டால் ஆட்டம் போடுறது, ஒரு துன்பம் வந்து விட்டால் துவண்டு விடுகிறது, இந்த நிலையே வராதுமா. உங்களுக்கு நிலையே வராது. அப்படியே இருப்பீங்க, அசையாம இருப்பீங்க. அப்படியே இந்த வைர கல்லு மாதிரி அசையாம இருப்பீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் என்னது வந்தாலும் அப்படியே இருப்பீங்க. யாரை விட மாட்டீங்க? சாமிஜிய விட மாட்டீங்க. அதுதான் உண்மையான பக்குவம். ஆரம்பத்தில் பயிற்சிக்கு வர்றப்போ நல்லா ஆக்சுவலா வந்தோமா, நான் அதை சொல்றேன், நீங்க அது சப்ஜெக்ட் தவறா எடுத்துக்க வேண்டாம். மன்றத்துக்கு ஆரம்பத்தில் வர்றீங்க, ஒரு கஷ்டம்னு வர்றீங்க, கண்டிப்பா ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் தீரும். அதுவே நீங்க பயிற்சியை நல்ல டீப்பா நல்லா கரெக்டா சாமி சொன்ன வழியில 100% கரெக்டா பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்ல கஷ்டம் குறையுமா ஜாஸ்தியாகுமா? பதில் வரல. அதாவதுமா, ஆரம்பத்துல பயிற்சிக்கு வர்றீங்க, பயிற்சி செய்யறீங்க, ஆரம்பத்துல கண்டிப்பா ஒரு துன்பங்கள் கொஞ்சம் குறையும். நீங்க என்ன பண்றீங்க? நல்ல துன்பம் குறையுது, சூப்பரா தவம் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், காயக்கல்பா பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தீவிரமா கரெக்டா பண்ணுவீங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு துன்பம் நல்லா குறையுமா ரொம்ப ஜாஸ்தியாகும்? இதை சொன்னா நீங்க பயந்துக்குவீங்க. அதனாலதான் நிறைய இடங்கள்ல நான் சொல்றது இல்லை. உங்க சாய்ஸ். துன்பம் அதிகமாகுமா குறையுமா? இன்னும் குழப்பத்திலே இருக்கிறீங்க. அனுபவப்பட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான் அடிபட்டு நொந்து நூலா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஐயாவெல்லாம் நீங்க அடிச்சு துரத்துனாலும் மன்றத்தை விட்டு போக மாட்டார். புரியுதா இல்லைங்களா? 25 வருடம் 30 வருடம் மன்றத்திலேயே ஏன் ஓட்டுறோம்? இதுதான் காரணம். இதுதான் காரணம். ஏனென்றால் பாவம் எப்படி வந்தது? ஒரு துன்பம் இருந்தங்காட்டி தான் பாவம் வந்தது. பாவம் எப்படி கழியும்? துன்பம் வந்து தானே கழியும். அப்போ நிறைய கஷ்டம் வருது, நிறைய துன்பம் வருதுன்னா நமக்கு என்ன காரணங்க? நம்மளுடைய கணக்கு சீக்கிரமா இறைவன் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு நினைக்கிறாரு. அப்ப அவர் நினைக்கிற போக்குல நீங்க என்ன பண்ணிருங்க? விட்டுருங்க. இப்ப மகான்கள்லாம் போய் இறைநிலைகிட்ட என்ன கேட்பாங்க தெரியுங்களா? நாம கடவுள்கிட்ட போனா என்ன கேட்போம்? சாமி எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும்னு கேட்போம். மகான்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? சீக்கிரமா கொடு, இந்த இஎம்ஐல எல்லாம் கஷ்டத்தை கொடுக்காது, டோட்டலா இன்ட்ரெஸ்ட் வட்டி முதலோட சேர்த்து எனக்கு அடுத்த மாசமே எனக்கு ஃபுல்லா கொடுத்துரும். புரியுதா இல்லைங்களா? இதுதான் மகான்கள் கேட்கறது. அப்ப 2வது மாசம் அவங்க எங்க போயிடுவாங்க? சுத்த வெளிக்கு போயிடுவாங்க. இப்ப நாம இஎம்ஐல கட்டிட்டு கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டிட்டே இருக்க வேண்டியதுதான். புரிஞ்சுதா சப்ஜெக்டுங்க? அப்போ நல்ல தவம் செய்யக்கூடிய பக்குவப்பட்ட நிலையை நிறைய அன்பர்கள் நீங்க மன்றத்துக்கு வந்திருப்பீங்க. அவங்க சில பேர் சொல்லக்கூடிய அந்த பதிலை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆரம்பத்தில் நல்லா தாங்க இருந்தது, ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு கஷ்டமேல கஷ்டமாவே வருது. அப்படி என்னங்க நான் 5 வருஷம் தவம் பண்ணி என்னங்க லாபம்? அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி வந்தால் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. இறைவன் உங்களை என்ன பண்ண போறாரு? சீக்கிரமா கணக்கு முடிச்சு தன்னோட இணைக்க போகிறார். இதைத்தான் நம்ம மாரியம்மாள் கூட சொல்லுவாங்க. மூத்த பேராசிரியர் வந்துங்க சொல்லுவாங்க. அம்மா தெரியுங்களா மாரியம்மாள்? அவங்களுக்கு யாருமே இல்லைங்க. இப்போ கணவனும் இல்லை, குழந்தைகளும் கிடையாது, எல்லாருமே இறந்து விட்டார்கள். இப்ப அந்த அம்மா தனிங்க, எல்லாருமே இறந்துட்டாங்க.
மகன் கனவு, 2 மகனா ஒரு மகன் நினைக்கிறேங்க, மகனும் இல்லைங்க, கனவு எஸ் கணவனும் கிடையாது, யாருமே கிடையாது, தனியா இருக்கிறாங்க அவங்க. சித்தி பொண்ணு கூட யாரு கூடய இப்ப அந்த பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கு யாரும் இல்லை. இப்ப இந்த அம்மா எப்படி எடுக்கலாம்? சாமிஜிட்டு போய் சண்டை போடலாமா? சாமிஜி உங்களுக்கு நான் எவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன், என்னோட வீட்டுக்காரரை காப்பாத்தல, என் மகனை காப்பாத்தலன்னு கேட்கலாமா? இந்த அம்மா கேட்கல. ஏன் கேட்கல? பக்குவம். அப்படின்னா நான் என்ன சீக்கிரமா நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சுத்த வெளிக்கு போறேன், அதனாலதான் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பதிவு கழிச்சு என்னை இறைவன் விலக்கி விட்டார்னு பக்குவமா அந்த அம்மா போறோம். நம்ம ஒரு சின்ன கதவுல போய் இடிச்சிட்டாலே எத்தனை கோபம் வருது, எத்தனை டென்ஷன் ஆகுறோம். அந்த பக்குவம் வரவில்லை. தவம் நல்லா நீங்க இந்த நிலை வந்து விட்டால் உலகத்தில் ஒரு ஒரு பக்குவமான ஜீவன் உங்களை விட வேற யாரும் கிடையாது. நீங்க மகான்கள் தான் சுவாமி சொல்றாங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போடுகிறோமோ சாமிஜி கிட்ட அல்லது மனவளக்கலை இயற்கை கிட்ட, எப்பொழுது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போடுகிறோமோ அப்பொழுது நாம் பக்குவம் அடையவில்லை. எனக்கு ஏன் இது வரணும், எனக்கு ஏன் இது வந்தது அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. இறைவன் தப்பா கொடுப்பாருங்களா? இயற்கை நீதி, செயல் விளைவு தத்துவம் தப்பு ஆகுமா? எங்கேயும் தப்பாது. அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு என்னைக்கு தவறாது. இதுதான் கணக்குமா? அப்ப இந்த கணக்கு அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல நான் சொல்லியிருக்கேங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. மௌனத்தில் அடிக்கடி இருந்து நான் எதற்காக வந்தேன், என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி போயிட்டு இருக்கேன், அப்படியே உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா உங்கள் பின்னாடி நடக்கக்கூடியதும் இப்ப இருக்கிறது எல்லாமே உங்களுடைய மனநிலைக்கு வரும். நான் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க மனநிலைக்கு அந்த இறைநிலை உங்களுக்கு உணர்த்தும். நான் இந்த பிறவி எடுத்ததுடைய நோக்கம் என்ன, இதற்காக தான் நான் வந்திருக்கேன், அந்த ரூட் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். அப்ப என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சந்தோஷம் வந்தாலும் அந்த ரூட் விட்டு நீங்க மாத்திராதீங்க, அப்படியே அசையாம நிற்கும். அப்பொழுதுதான் ட்ராக் வந்து கிளியர் ஆகும். இப்ப தீபாவளி வந்தா நம்ம என்ன வாங்குறோம்? புது ட்ரெஸ் வாங்குறீங்க, பலகாரம் சொல்றீங்க. ஏன்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? தீபாவளி வந்தா புது ட்ரெஸ்ஸும் பலகாரம் செய்யணும், வாங்கணும். ஏன்? அது விட்டுருங்கம்மா, அந்த கதை விட்டுருங்க. ஏன் ட்ரெஸ் போடணும், ஏன் பலகாரம் செய்யணும்? என்னம்மா அதுக்கு நீங்க தீபாவளி இல்லாமலே சந்தோஷமா இருங்களேன் ஐயா. ஓ அதை விட்டுருங்க. இந்த பலகாரம், இந்த ட்ரெஸ் எடுக்கிறது இன்னொரு நாளும் நீங்க செய்யலாமல்ல. இன்னொரு நாளும் நீங்க வந்து பலகாரம் சுடலாம், இன்னொரு நாளும் ட்ரெஸ் எடுக்கலாம். ஏன் அன்னைக்கு எடுக்கணும்? அதாமா என்னமா சொன்னீங்க? ஊர்ல எல்லாரும் எடுக்கிறாங்க, நாம சும்மா இருந்தா எப்படி? புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்ம ட்ராக்ல போறோமா, அவங்க ட்ராக்ல போறோமா? அவங்க ட்ராக்ல போறப்ப நம்ம கணக்கு தீருமா? தீராது. சரிங்களா? உங்களுக்கு தோணுதா எனக்கு ட்ரெஸ் இல்ல, தோணுதா எடுத்துங்க. தீபாவளி பொங்கல் பார்க்காதீங்க. உங்களுக்கு பலகாரம் சாப்பிடணும்னு ஆசை இருக்குதா? ஏன்னா நீங்க எடுத்த பிறவி ஸ்வீட்டே சாப்பிடணும்னு இருந்தா சாப்பிட்டுதான் ஆகணும். புரியுதா இல்லைங்களா? அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ ஸ்வீட் சாப்பிடணும்னு வெறி இருக்கும், அவர் சாப்பிட முடியாம போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணும்? ஸ்வீட்டா நிறைய திங்கணும்னு தோணும். கொஞ்சம் தின்னுக்குங்க, வேற வழி இல்லை. சுகர் வராம பாத்துக்குங்க. புரிஞ்சுதா இல்லைங்களா? எக்ஸசைஸ் பண்ணி சுகர் வராம பாத்துக்க, ஸ்வீட் சாப்பிட்டுங்க. புரியுதா இல்லையா? அடக்க வேண்டாம். புரியுதா இல்லைங்களா? இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க, சாப்பிடக்கூடாது. ஏன்னா சில பதிவுகளை அனுபவித்து தான் கழிக்க வேண்டும். அதுக்குதான் சுவாமி சொல்லுவாருங்க, இந்த மட்டன் சாப்பிடணுங்கிற இதையே அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்களால விட முடியலன்னா ஒவ்வொரு தடவையும் மட்டன் சாப்பிடும் பொழுது என்ன சொல்லிக்கங்கிறாரு, இது பாவம், அடுத்த முறை நான் செய்யக்கூடாது, அடக்கி வைக்க வேண்டாங்கிறாரு. புரியுதா இல்லைங்க நான் சொல்ற சப்ஜெக்ட்? ஏன்னா இந்த பிறவியில நீங்க இதை கழிக்கணும்னு வந்தால் அந்த பதிவுக்கு அழுத்தம் அதிகங்க. அது நீங்க ஜமாளிச்சு போறது பெரிய கஷ்டம். அதுக்கு சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் அனுபவிச்சு கழிச்சுக்குங்கிறார். அதைத்தான் ஓசோ சொல்றாரு. என்ன சொல்றாரு? சில விட முடியாத பழக்கத்தை
அவர் சொல்றது தெரியுங்களா? அதாவது ஒருத்தர் சிகரெட்டை விட முடியல வச்சுக்கங்க, அவர் கட்டிக்கு பாக்குறாரு, என்னென்ன விடணும் விடணும் விடணும், சிகரெட்டை விடணும் விடணும் யோசிக்கிறாருங்க, விட முடியல. அதுக்கு ஓசோ என்ன சொல்றாரு? அதிகமாக சிகரெட்டை குடி. ஏனென்றால் இந்த பிறவியில் இந்த சிகரெட்டை நீ குடிச்சு கழிக்கணும்னு விதி இருந்தால் நீ குடி, அது தானாக கழிந்து விடுங்கிறார். புரியுதா இல்லைங்களா? அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு தடவையும் சிகரெட், ஏன்னா அதாவதுமா சில பதிவுகளை நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். அதாவது இப்ப எனக்கு வச்சுக்க, எனக்கு சிகரெட் குடிக்கணும்னு ஆசை வந்துன்னா, எனக்கு அது கருமைய பதிவா இல்லை என்றால், நான் இப்ப சொசைட்டியை பார்த்து பழகுறான்னு வச்சுக்கங்க, அதை நான் தற்சோதனை பண்ணி ஈஸியா மாத்திக்கலாம். ஆனா கருமைய பதிவா வரும் பொழுது அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தற்சோதனை பண்ணி கழிக்கணுங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னு சாமிஜி, சாப்பிட்டு போட்டு வேண்டான்னு நினை. இப்படி ஒவ்வொரு தடவையும் நினைக்கும் பொழுது அந்த பதிவோட போக்கிலேயே நீங்க விட்டு கழிக்கலாங்கிறார். அதோட எதிர்த்து நின்று கழிச்சீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறார். புரியுதுங்களா? பட் வேற வழி இல்லை, சில தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான். இப்போ ஒண்ணு இல்லைங்கம்மா, இன்னொன்னு சொல்றேன் சாமிஜி, இந்த கண்ணதாசன் நல்லவரா கெட்டவரா? இதுக்கு பதில் சொல்லுங்க. கமலஹாசன் கேட்ட மாதிரி, கமலஹாசன் நல்லவர், சாரி கமலஹாசன் கண்ணதாசன் நல்லவரா கெட்டவரா? நல்லவர். பாத்தீங்களா? முற்பகுதி அப்படி, பிற்பகுதி இப்படி. மகான் அவரு, கண்ணதாசன் மகானுங்க, சாதாரண ஆள் இல்லை அவரு. அடிச்சு உடைச்சு சொன்னார் கொஞ்ச நாள்லயே, குறுகிய காலகட்டத்திலேயே என்னென்னலாம் மகான்கள் நிறைய சொல்லணுமோ அதை ஒரு குறுகிய காலகட்டத்தில் அடிச்சு வீசிட்டு போயிட்டார். நான் உன்னை சிகரெட் தண்ணி அடிக்க வேண்டாம்னு நான் சொல்றேங்கிறாரு. யாரு? கண்ணதாசன். ஏன்? எனக்கு அது தகுதி இருக்குங்கிறாரு. என்ன தகுதி? நான் குடிச்சு அனுபவிச்சு லிவர் எல்லாம் கெட்டு போய் நொந்து நூலாயிருக்கிறேன். அப்ப நான் சொன்னாதான் அது என்னவா இருக்கும்? சரியா இருக்குங்கிறாரு. புரியுதா இல்லைங்களா? ஆனா ஏன் அவர் மாத்திக்க முடியல? இவ்வளவு பின்னாடி பக்குவமான மகான் ஆரம்பத்திலே கொஞ்சம் பக்குவத்தோட தானே இருந்திருப்பார். ஏன் அவரால் மாத்திக்க முடியல? கழிக்க வேண்டிய பதிவு அவர் கழிச்ச பின்னாடி மகான் ஆகிறார். அதுக்காக நம்ம சுவாமிஜி வந்து எல்லா பதிவும் அனுபவிச்சு தான் கழிக்கணும்னு சொல்லலைங்க. சில பதிவுகளை நீங்க ஈஸியா மாத்திக்குவீங்க. அதை காப்பி சாப்பிட வேண்டாமா? வேண்டாம், விட்டுருங்க, ஈஸியா மாத்திடுவீங்க. சில பதிவுகளை நீங்க விட்டுருவீங்க, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆனா ஒன்றை மட்டும் ஏதாவது ஒன்று போய் சிக்கிடுவீங்க, விடவே முடியாது. என்னதான் தற்சோதனை பண்ணி காயக்கல்ப பண்ணி என்ன பண்ணாலும் அந்த பதிவு நம்மளை விட்டு போகவே போகாது. ரொம்ப நாளைக்கு இழுத்து பிடிச்சு நிற்கும். சில பேசிக் கேரக்டர்ல மாத்திடுறோமா? யோசிச்சு பாருங்க. நான்லாம் இன்னும் நிறைய மாத்தலைங்க. 25 வருஷம் பெருமைக்கு தான் நான் சொல்லிட்டேன் ஐயா கிட்ட. புரிஞ்சுதா இல்லைங்களா? ஆனா என்கிட்ட இருக்கிற கேரக்டர் நிறைய மாறல. இது என் சம்சாரம் அடிக்கடி சொல்லும். என்ன சொல்லும்? நீ எல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிற, உன்னை பத்தி என்கிட்ட கேட்க சொல்லு. உன்னை பத்தி என்கிட்ட கிளாஸ் சொல்ல, நான் 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். புரியுதா இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நான் நிறைய தடவை உட்காந்து புலம்பி இருக்கிறேம்மா, நிறைய டைம் உட்காந்து புலம்பி இருக்கிறேன். நிறைய பழக்கத்தை நான் விட்டுட்டேன். நிறைய பழக்கத்தை மேக்சிமம், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த பதிவு, சாரி தவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததை நிறைய பழக்கத்தை நான் விட்டுட்டேன். அதாவதுங்க, ஊருக்குள்ளேயே மோசமான ஆளுங்கிறது நானா தான் இருப்பேன். வந்து கேட்டு பாருங்க, சிறுமுகையில திருவள்ளூர் நகர்ல முருகேசன் கேட்டு பாருங்க, அவனை மாதிரி கோபக்காரன் உலகத்திலே யாரும் இல்லைம்மா. ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா அந்த இடத்துல ஒரு ரகலை இருக்கும், ரகலையில நான் முன்னாடி நிற்பேன், என் பேரு தாங்க அடிபடும். புரியுதா இல்லைங்களா? அப்பேற்பட்ட இருந்த நான் இப்ப கேட்டு பாருங்க, ஆள் இருக்காரா? அவர் கோபப்பட்டே நான் பார்த்து நாளாச்சு, இப்ப சொல்லுவாங்க. அப்ப என்னால விட முடிந்தது விட்டுட்டேன், இன்னும் சில விட முடியல, அதுல சொல்லக்கூடாதுங்க. சொன்னா நீங்க என்ன பேராசின்னு மதிக்க மாட்டீங்க. புரியுதா இல்லைங்களா? எல்லாத்துக்குள்ளே இந்த மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கு தெரியும். நீ இத்தனை நாள் பண்ற, இது இன்னும் விடாம இருக்கிறியே அப்படின்பா. புரியுதா இல்லை? சில கேரக்டர் மாத்தி, ஏன் என்றால் அந்த கேரக்டரை நான் என் மனைவியிடம் காட்டித்தான் கழிக்க வேண்டியது. ஏன் காட்டணும்? என் மனைவிக்கு அந்த பதிவு கழியணும். என் மனைவிக்கு அந்த பதிவு கழியிற வரைக்கும் என்கிட்ட அந்த கேரக்டர் இருக்கும். நான் அந்த கேரக்டரை மாத்தி விட்டேன் என்றால் என் மனைவிக்கு அந்த பதிவு கழியாது, இன்னொருத்தர் மூலியமாக கழியும். அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மா கேட்ட மாதிரி அதுக்கு நானே கழிச்சு விட்டுறேனே. புரியுதா இல்லைங்களா? நானே கழிச்சு விட்டுறேன், என் மனைவி சீக்கிரமா தூய்மை அடையட்டும். என் மனைவினால எனக்கு அதான சொன்ன இல்லைங்களா,
எக்ஸாம்பிள், நான் இது ஃபார் எக்ஸாம்பிளுங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் ஃபோன் சொன்னது. அது போல எனக்கு எத்தனையோ சம்பவங்கள் ஃபேமிலிக்குள்ள. இதுக்கு நான் அந்த இடத்துல என்னுடைய தவறே அங்கே கிடையாது. ஆனால் அந்த இடத்தில் பெரிய சண்டையாக வரும். சண்டையாக நின்று ஒரு நாள் இல்லை இருந்து அப்புறம் தான் மாறும். அப்போ நான் உட்காந்து யோசிப்பேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, எனக்கே இந்த இடத்துல என் மனைவி மூலியமா வருது. அது வந்து தான் தீரணும். நிறைய தடவைங்கம்மா, இது தமாசுக்கு சொல்ல நினைக்க வேண்டாம், இது யூடியூப்ல எல்லாம் போகுதுன்னு கூட நான் நினைக்கல. நான் குளிக்க போன பின்னாடி என் சம்சாரத்துக்கு திடீர்னு நான் தான் குளிக்கணும், வெளியில வான்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டேன் பாதியில. புரியுதா இல்லைங்களா? அப்படியே சோப்போட தண்ணியோட வெளியில வரலைன்னா நான் பெரிய சத்தம் போடுவேன்னு சொன்னேன், வேற வழி. ஆனா அந்த இடத்துல என்னுடைய தவறு ஒன்றுமே இல்லை. அவங்க குளிக்க போவாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க சொல்லவும் இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு வந்தோன்னு போயிட்டேன். அவங்க வந்து கேட்கறாங்க, நான் போவேன்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க. எனக்கு எப்படி தெரியும்? உடனே வெளியில வா, நான் குளிச்சு பின்னாடி போய் குளி. வந்துட்டேன். வந்து லுங்கியோட ஈரத்தோட ஓரத்தில் நின்று இருந்தேன். அவங்க குளிச்சுட்டு போன பின்னாடி போய் குளிச்சேன். நடந்த சம்பவம் இது யார் மேல நான் போய் தப்பு சொல்றது? அந்த இடத்துல நான் அப்படி நிக்கணும்னு இருக்கு. நான் என்னதான் பேராசிரியர் இருந்தா தவம் பண்ணி வாழ்த்து சொன்னேன். இதை கேட்கறாங்க நிறைய பேர். அப்ப நீ சம்சாரத்துக்கு வாழ்த்து சொல்லலையா? சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்ப நீ சொல்லவே இல்லையா? ஒரு நாளைக்கு வந்துங்கய்யா, ஒரு நாளைக்கு 20 டைம் வாழ்த்துவேன் என் சம்சாரத்தை. எப்பெல்லாம் பஸ்ல போறனோ, எப்பெல்லாம் வர்றனோ, என் உருவத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என் சம்சாரத்தை தவிர வேற யாருமே கிடையாது. ஏனென்றால் இறைவன் எனக்கு படைத்த முதல் பாவப்பதிவு கழிக்கிற ஆள் என் சம்சாரம் தான். புரியுதா இல்லைங்களா? இப்ப எனக்கு வெளியில கேட்டு பாருங்க, எல்லா இடத்துலயும் எனக்கு நல்ல பேர் இருக்கும். மன்றத்திலிருந்து வேலைக்கு போற இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கும். ஆனா சம்சாரத்துக்கிட்ட என்ன நல்ல பேரு வாங்க முடியவில்லை என்னால. ஏன்? அனுபவிச்சு கழிச்ச பின்னாடிதான். ஏன்னா எனக்கு இருக்கிற பதிவுங்க, என் வாழ்க்கை ஜாதகத்துல இருக்குங்க. நான் நீங்க நம்பினா நமக்கு நம்பாட்டி போங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அது 7ஆம் கட்டத்துல 3 கிரகம் இருக்கு. 7ஆம் கட்டம்னு தெரியுங்களா? லக்னத்திலிருந்து 7வது இடம் மனைவி. அந்த கட்டத்துல செவ்வாய், சனி, புதன் 3 போய் சிக்கிடுச்சாங்க. வேணா ஜாதகம் தர்றேன் பாருங்க, புரிஞ்சுதா இல்லைங்களா? சனி செவ்வாய் 7ஆம் இடத்துல நின்னா அவனுக்கு முதல் ஆள் யாருங்க? சம்சாரம் தான். வேற எங்க இருந்து அடி வராது, சம்சாரத்துக்கிட்ட இருந்து அடி வரும். இது நான் ஓரளவுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சுங்காட்டி அது பார்க்கும் பொழுது, அப்ப என்னுடைய பாவ பதிவு யாரால கழிய வேண்டியது இருக்கு? மனைவியால நான் கழிய வேண்டியதா இருக்கு. கழிச்சுதான் தீரணும். அதை நான் தடுக்க நினைத்து டைவர்ஸ் வாங்கினால், சொல்றேன் உதாரணம் சொல்றேன், எனக்கு குடும்ப சண்டை வந்துருச்சு, எனக்கு மனைவி ஒத்து வரல, டைவர்ஸ் வாங்கிட்டான்னு வைங்க. அப்ப அந்த பதிவு அப்படியே ஸ்டாக் நிற்கும். அப்ப எனக்கு யாரால வரும்? பக்கத்து வீட்டுக்காரர் வரலாம், வேலைக்கு போற இடத்துல வரலாம், இவன் பேராசிரியரே கிடையாது நீங்க கூட சொல்லலாம் என்னைய. புரியுதா இல்லைங்களா? அப்ப எனக்கு சுற்று வட்டம் அந்த பதிவு எல்லா ஸ்டாக்கும் அங்க போய் சேர்த்திருச்சு இறைவன். அப்ப எனக்கு வெளியில பதிவு கழி இல்லைங்க. எனக்கு எந்த இடத்துல போனாலும், நான் இது வரைக்கும் எங்க வேலைக்கு போனோம்னா எல்லா இடத்துலயும் எனக்கு ஒரு மரியாதை உண்டு. எந்த இடத்துலயும் என் மேல ஒரு பிளாக் மார்க் கூட கிடையாது. இது வரைக்கும் நான் 25 வருஷம் வெளியில சர்வீஸ் பண்ணிட்டேன், ஒரு இடத்துலயும் பிளாக் மார்க் கிடையாது. நானா தான் வேலையை விட்டு நின்று இருக்கிறேன், யாரும் என்னை வேலையை விட்டு போக சொல்லல. புரியுதா இல்லைங்களா? அப்ப இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா இடத்துலயும் அந்த பதிவு எல்லாம் விட்டு போட்டு இங்க சேர்த்திட்டார். அப்ப நான் என்ன பண்ணியாகணும்? அனுபவிச்சே தான். அப்ப நான் இதுல இருந்து தப்பிக்க நினைத்தால் எனக்கு வேலை செய்யற இடத்துல இருந்து என்ன வரும்? பிரச்சனை வரும். எதுங்க ஈஸி? எம்டி ஜமாளிக்கிறது ஈஸியா, சம்சாரம் ஜமாளிக்கிறது ஈஸியா? சம்சாரம் ஜமாளிக்கிறது தான் ஈஸி. அப்ப எனக்கு எம்டி கிட்ட இருந்து சண்டை வேண்டாம், சம்சாரத்துக்கு சண்டை போய் ஏத்துக்கிட்டு நான் கேட்பாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு பாருங்க, ஐயா இப்போ நான் கேட்கிறேன் உங்க நான் ஏன் என்ன உதாரணம் சொல்றேன்னா ஆண்டவனுடைய கணக்குங்குது. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டு பாருங்க, இப்போ நான் கேட்கிறேன், உங்க ஃபேமிலிக்குள்ள எப்ப சண்டை வரும்? உங்க ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள எத்தனை நாளைக்கு ஒருக்க சண்டை வரும்? சுமாரா சொல்லுங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை வைத்து உங்க கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்கா ஆவரேஜா சண்டை வரும்? ஐயா வெளியில கிளம்புனா, அப்ப வெளியில கிளம்புறப்ப தானே வரும், கிளம்பலைன்னா வராது. மாசத்துக்கு ஒண்ணுங்களா? பரவாயில்ல, மாசத்துக்கு ஒண்ணு. சில பேர் வீட்டுல 6 மாசத்துக்கு ஒண்ணு. புரியுதா இல்லைங்களா? உங்க கேஸ் தான் நானும். சரிங்களா? கல்யாணமாகி 2005 ஆனதுங்க. கல்யாணமாகி இத்தனை வருடத்துல
டெய்லியும் சண்டை இருக்கும். சண்டை போடாத நாளே இல்லை, சம்பந்தமே இல்லை இருக்காத. நான் என் சம்சாரத்தை திட்டுவேன், என் சம்சாரத்தை அப்படி நடந்து போயிட்டு வர்றப்ப என்ன பேசிட்டு போகும், பொழுது போற மாதிரி என்ன பேசிட்டு போகும். ஒரு காரணமே இருக்காது. கேட்கட்டும், உண்மை அதுதானே, உண்மை அதுதான். ஒண்ணுமே காரணம் இருக்காது. அப்படி போயிட்டு வந்து ஒரு போர் அடிச்சுன்னா நம்மள அப்படியே ஒரு திட்டிட்டு போவோம். இது பக்கத்து வீட்டுக்காரங்களை நான் கேட்டு பாருங்க, எல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா நான் தவம் பண்ணாதவன், நாங்க யோகா கிளாஸுக்கு போகாதவங்க, நான் 6 மாசத்துக்கு ஒருக்காதான் சண்டை போடுறோம், நீ யோகா கிளாஸுக்கு போறவன் டெய்லி சண்டை போடுறியே அப்படின்னு சுவாமிஜி கொஞ்சம் திட்டுவாங்க. என்ன பண்றது, என்னால சுவாமிஜிக்கு ஒரு சின்ன பிளாக் மார்க் ஆகுது, வேற வழி இல்லை. ஆனாலும் நான் இதை அனுபவித்து தான் ஆகும். அப்ப அந்த இடத்துல எனக்கு சம்சாரத்துக்கு ஒத்து வரல அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிட்டா என்ன ஆகுங்க? இதுதான் நிஜம், இதுதான் நிஜம். அப்ப அனுபவித்தே ஆகணும். நிஜம் எனக்கு கரெக்டா அந்த ஜாதகத்தில் அமைந்தது, எனக்கு அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப எது வரைக்கும் நடக்குங்க? கலியிற வரைக்கும் நடக்கும். அது இன்னும் 30 வருஷம் நடக்குதோ 20 வருஷம் நடக்குதால நான் எதிர்பார்க்க முடியாது. இதே அந்த காலத்துல நம்ம பாட்டிக்கு சொல்லுவாங்க, தாத்தா திட்டுவாரு, பாட்டி வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும். பேச்சு போய் கேட்கும், தாத்தா இந்த திட்டுறாரு, ஏமா நீ திருப்பி பேசலையா அப்படின்னு பாட்டி கிட்ட கேட்டா பாட்டி என்ன சொல்லும்? இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரும். அவரை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த 30 வருஷம் 40 வருஷம் அவர் நான் பார்த்தது இல்லையா? அப்படித்தான் திட்டுவாரு. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிடுவாரு. என்ன பக்குவம் பார்த்தீங்களா? பக்குவம் பார்த்தீங்களா? இதுதான் பக்குவம். அது போல இறைவன் உங்களுடைய பதிவை கழிப்பதற்காக யாரோ ஒரு கருவியை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது உங்களுக்குள்ள அந்த பதிவை கொடுக்கலாம். அப்பொழுதுதான் அந்த கணக்கு தீரும். தவறு செய்து வரக்கூடிய துன்பம், தவறு செய்யாமல் வரக்கூடிய துன்பம் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணணுதுங்க. அப்ப அதை நீங்க எப்படி தவிர்த்துக்கிட்டு போலாம்னு மட்டும் பாருங்க. அதுல இருந்து தப்பிக்க பார்க்காதீங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் மனவளக்கலையில் ஞானியாகி விடலாம். ரொம்ப வெகு தூரமெல்லாம் 30 வருஷம் மனவளக்கலையில் இருந்தா 10 வருஷம்லாம் கணக்கு கிடையாதுங்க. புரியுதா இல்லைங்களா? ஒரே வருஷத்துல மனவளக்கலைக்கு வந்து பெரிய சப்ஜெக்ட்ல பெரிய திறமசாலி ஆன ஆசிரியர்கள்லாம் இன்னைக்கு மனவளக்கலையில் நிறைய இருக்கிறாங்க. நாம 25 வருடம் 30 வருடம் இருந்து சாதிக்கிறத விட அவங்க ஒரே வருடத்தில் மனவளக்கலையில் சாதிச்ச ஆசிரியர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பக்குவ நிலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை நாள் மனவளக்கலையில் இருந்தோம் என்று கணக்கவில்லை, எப்படி இருந்தோம்ங்கிறது தான் கணக்கு. அப்ப ஒரே பாயிண்ட்டுங்க, என்னன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வருவதை நீங்கள், அது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, accepted as it is, accepted as it is. இதுதான் இந்த ஒரு வார்த்தை நீங்க வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருங்க, எல்லாம் தெளிவா போகும். சீக்கிரமா நமக்கு அந்த ஞானம்ங்கிற நிலை அடைந்து விடும். இதுதான் ஆண்டவனுடைய கணக்கு. அப்ப ஒவ்வொருத்தருங்க என் கருமையத்துக்குள்ள எனக்கு இருக்கிற பதிவை ஆண்டவன் அந்த என் கருமையத்துக்குள்ள இருக்கிற அறிவு ஒரு கணக்கு போட்டு, இவனுக்கு இந்த நேரத்துல இந்த பதிவு கழியணும், அந்த கழியணும் 0 பண்ணணும். அந்த அறிவு என்ன பண்ணுதுங்க? அறிவு என்ன சரியான வழியில கூட்டிட்டு போகுது. ஆனா நான் என்ன பண்றேன்னா வேறொரு வழியில அறிவை இழுத்து அதை டைரக்ஷன் மாத்துறேன். அப்ப மாத்தும் போல அறிவு அந்த திசையில போகுது, போயிட்டு மறுபடியும் வேண்டான்ட்டு திரும்ப இங்க வரும். அப்ப அறிவை நான் என்ன பண்றேன்? கொலாப்ஸ் பண்ணி வைக்கிறேன். அதாவது என்னுடைய மனம் அந்த அறிவை குழப்புது, குழப்பி விட்டு அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா, எனக்கு இங்க போனா சந்தோஷம், அங்க போனா சந்தோஷம், அங்க போனா சந்தோஷம், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. கடைசியில சரியான ட்ராக் கிடைக்கும் பொழுது அந்த அறிவு சாந்த முடியும். அப்ப அந்த அறிவு போற வழியில் நீங்க என்ன பண்ணுங்க? விட்டுருங்க, அது பாட்டுக்கு போகுது, விட்டுருங்க. வருவதை அப்படியே அந்த ஏற்றுக்கொள்ற பக்குவம் தாங்க நம்ம பயிற்சி. நீங்க தவம், தற்சோதனை, காயகல்பா, எக்ஸசைஸ் நல்லா ஆழ்ந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துவிடும். இது ஒரு சினிமாலும் கூட காமிச்சிருக்காங்க, அது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேங்க. இந்த சமுத்திரக்கனி படம் ஒன்று வரும், என்னமோ படம் பேர் மறந்துட்டுங்க, ஏதோ ஒரு பேருங்க. அந்த படத்துல தெளிவா காமிச்சிருக்கிறான் சப்ஜெக்ட். இவன் ஒரு கடவுள் மாதிரி வருவாங்க. அந்த கும்கி படத்துல ஒருத்தர் நடிச்சிருந்தார்ல, அந்த ஒரு ஜோக்கர் மாதிரிங்க ஒருத்தர், அவர் பேர் என்னங்க? அவரும் சமுத்திரக்கனி சேர்ந்து நடிச்ச படங்க. அதுக்கு படம் பேர் மறந்துட்டு,
என்னம்மா? இல்ல அது இல்ல இன்னொரு சப்ஜெக்டான படங்க, அருமையான கருத்து, நம்ம சப்ஜெக்டுங்க. பேர் மறந்துட்டேன் நானு. என்னம்மா? தெரியல, எனக்கு மறந்து போச்சு. அதாவதுமா இவரு அந்த ராமைய என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய குழந்தையை இப்படித்தான் போகணும்னு ஒரு ட்ராக் பண்ணுவார். இல்ல அது இல்ல ஃபேமிலிக்குள்ள அவர் பண்ணுனது காலேஜ்ல, இவர் ஃபேமிலிக்குள்ள தான் பையன் இப்படித்தான் போகணும், என் பொண்ணு இப்படித்தான் போகணும், என் சம்சாரம் இப்படித்தான் போகணும், நான் இருக்கிறங்காட்டி தான் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்கன்னு இவர் ஒரு ட்ராக்கை வச்சுக்கிட்டு அவங்கள போட்டு உழப்புவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா சொல்லி நீ கொஞ்ச நாளைக்கு விட்டு பாரு, தானா அவங்க போற வழியில விடு, தவறு இருந்தா சொல்லி, சரியா இருந்தா விட்டுரும் பாரு. அவர் விட்டு பார்ப்பாரு, கடைசியில எல்லாம் சரியா நடக்கும். அப்ப அவர் கடைசியில கூப்பிட்டு சொல்லுவார், மனிதன் பிறந்தது அவர்களுக்கு ஒவ்வொரு ட்ராக்ல இறைவன் கொடுத்திருக்காரு. அது உன் மகனா இருந்தாலும் சரி, உன் சம்சாரமா இருந்தாலும் சரி, அவங்க போற ட்ராக்ல விடு, அதுல தவறு இருந்தா நீ சரி சொல்லு, காப்பாத்து. பட்